ஹலோ எவ்ரிவன் 2026 எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கான ஜென்ரல் நாலேஜ் பார்ட் பார்த்துட்ருக்கோம். ஜென்ரல் நாலேஜ் பார்ட்டில் மாடர்ன் இந்தியா பார்ட்டை நம்ம கடந்த 2 வகுப்பில் பார்த்துருக்கோம். இது 3வது வீடியோ. இந்த 2026 ஜிடிக்கு நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ல் ஜிடி எக்ஸாம் நடக்குது. அந்த ஜிடி எக்ஸாம் மொத்தம் 14 நாட்கள் நடக்குது. அந்த 14 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் அப்படிங்கிற விகிதத்தில் மொத்தம் 42 ஷிஃப்ட் நடந்திருக்கு. இந்த 42 ஷிஃப்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 42 விதமான கொஸ்டின் செட் இருந்திருக்கும். ஒவ்வொரு செட்லேயும் மொத்தம் 80 மார்க் இருக்கும். 20 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேக்கு இருக்கும். இந்த 20 மார்க்கில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. இல்லைங்களா, ஜிகேல இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்துமே 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 42 ஷிஃப்ட்லேருந்து கேட்கப்பட்ட மொத்தம் அந்த 20 கேள்விகளை தனியாக பிரித்து, ஜிகே கொஸ்டின்ஸ் மட்டும் தனியாக பிரித்து, அதில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி கொஸ்டின் தனியாக, பாலிட்டி கொஸ்டின் தனியாக அந்த மாதிரி பிரிச்சுருக்கோம். தென் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிக்குள்ளே ஏன்ஷியன் இந்தியா, மாடர்ன் இந்தியா, மெடிவல் இந்தியா அந்த மாதிரி 3ஆக பிரிச்சுருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஒரு சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறோன்னா ஒவ்வொரு பார்ட்டை தான் கடந்து வருவோம். ஸோ பொதுவாகவே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நான் சொல்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, முதல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ளை பண்ணதும் சிலபஸை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சிலபஸில் என்னெல்லாம் சப்ஜெக்ட் கவர் ஆகுது பாருங்கள். எந்தெந்த பார்ட்லேருந்துலாம் எந்தெந்த வாசகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். சில இப்போது எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெடிவல் இந்தியாவை சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ மெடிவல் இந்தியாவை நம்ம பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு ரொம்ப பெரிய அளவில் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்ட தேவையில்லை. மாடர்ன் இந்தியாவும் ஏன்ஷியன் இந்தியாவும் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அதை மட்டும் பார்த்தாவே போதுமானது. ஸோ அதே மாதிரி நம்ம சிலபஸை பார்த்துட்டு தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் போகணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எந்த சிலபஸில் இந்த பார்ட்டு கொடுத்துருக்கான், அந்த பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாவே இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ நம்மளோட மெட்டீரியல் ஜென்ரலாக நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருக்குது. அந்த மெட்டீரியலில் நம்ம இந்த சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது ரெண்டுத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கியிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி படிச்சிட்டாவே கம்பல்சரி ஒரே எக்ஸாமுங்க ரொம்ப 2-3 எக்ஸாம் இல்லை 2-3 வருஷம் படிக்கிறதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது எப்படி கொஸ்டின் ரைஸ் ஆகுது, அதுக்கு நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிட்டால் ஒரே வாட்டி தான் அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய எக்ஸாமில் பாஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப நாள் படித்தேன், அதுக்கப்புறம் தான் நிறைய எக்ஸாமில் பாஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். சிலபஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி படிக்கிறீங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதுமானது. சரிங்களா? கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இந்த 2026 ஜிடி எக்ஸாமில் நமக்கு ஒரு போஸ்ட் கம்பல்சரி உண்டு. சரிங்களா? அந்த எண்ணத்தோடு படிங்க, கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஓகே, நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் போடுவேன். இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் இந்தியா மட்டும் கொடுத்துருக்கேன். இது 3வது வீடியோ. மாடர்ன் இந்தியாவில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 42 ஷிஃப்ட்லேயும் சேர்த்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டே கிளாஸில் ஒரு 10 கொஸ்டின் நடத்துனா, செகண்ட் கிளாஸில் ஒரு 15, இந்த கிளாஸில் ஒரு 12, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 37 கொஸ்டின் கேட்டிருக்காங்க மாடர்ன் இந்தியாவிலேருந்து. இது தவிர ஏன்ஷியன் இந்தியாவிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அது ஒரு அரௌண்ட் 40 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஆவரேஜாக ஹிஸ்ட்ரியிலேருந்து 2-3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த 2 to 3 கொஸ்டின்ஸ் என்னங்க 2 to 3 கொஸ்டின் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலபஸ் அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப எளிமையான ஒரு ஏரியாஸ் தான் கேட்பாங்க. அப்போ ஏன்னா மொத்தமே 20 மார்க் தான் ஒதுக்கியிருக்காங்க. அதனால் 20ல் ஹிஸ்ட்ரிக்கு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 2-3 கொஸ்டின் எங்கேருந்து பெரும்பாலும் வருதுன்னு பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியாவிலையும் ஏன்ஷியன் இந்தியாவிலும் தான் வருது. இந்த மெடிவல்லேருந்துலாம் பெருசாக கொஸ்டினே வர மாதிரி தெரியல. சரிங்களா? அப்போ ஏன்ஷியன் அண்ட் மாடர்ன் 2 மட்டும் படித்தா போதுமானது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடுவோம். பூனா பேக்ட் ஆஃப் 1932 வாஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் விச் ஆஃப் 2 லீடர்ஸ்? எந்த 2 லீடர்ஸ்க்கு இடையில் பூனா ஒப்பந்தம் நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. இது 19 February 2025 நடந்த ஷிஃப்ட் 2ல் கேட்கப்பட்ட எஸ்எஸ்சி ஜிடி கொஸ்டின். ஓகேவா? எந்த 2 தலைவர்களுக்கு நடுவுன்னு பார்த்தீங்கன்னா நேரு மற்றும் ஜின்னாவானா கிடையாது. ஏன்னா ஜின்னாக்கு இதில் ரோலே கிடையாது. பூனா ஒப்பந்தமே வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸ், ஷெட்யூல் கிளாஸ் தலைவர்களுக்கும் நார்மலான காந்தி போன்ற இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு ஒப்பந்தம். நேரு மற்றும் அம்பேத்கரான்னு கேட்டால் நேருக்கும் இதுக்கும் இல்லை, அவர் கூட இருந்தார். பட் நேருக்கும் அம்பேத்கருக்கும் கிடையாது. காந்தி மற்றும் அம்பேத்கர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ பூனா ஒப்பந்தம் ஏன் வருது? 1932 பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இது யாருக்கு இடையில்னு பார்த்தீங்கன்னா காந்தி அண்டு அம்பேத்கர் 2 பேருக்கும் நடுவில் கையெழுத்தாகுது. கையெழுத்தான நாள் 24 செப்டம்பர் 1932. இதையே கேள்வியாக கேட்டிருக்காங்க. எந்த நாளில் கையெழுத்தாச்சுன்னு கேட்டிருக்காங்க. இதில் காந்தியின் சார்பாக மதன் மோகன் மாளவியா தான் கையெழுத்திடுறார். ஸோ அதை காந்தி எப்படி சொல்லுவார்னா,
இந்துக்களுக்கும் இந்துக்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்துக்கள் சார்பாக, அதாவது ஹை கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு நார்மல் இந்துக்கள் சார்பாக மதன் மோகன் மாளவியாவும், ஷெட்யூல்டு காஸ்ட் சார்பாக அம்பேத்கர் அவர்களும் கையெழுத்துடுவாங்க. இன்னும் நிறைய பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க, பட் இவங்க 2 பேர் தான் முக்கியமான ஆட்கள். சரிங்களா? ஸோ எங்கே இந்த ஒப்பந்தம் நடந்திருக்குன்னா எரவாடா சிறை, பூனேயில் இருக்கக்கூடிய எரவாடா சிறையில் இந்த ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒப்பந்தம் ஏன் வந்ததுன்னு பார்த்துருவோம். அப்போ தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு புரியும். ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடஒதுக்கீடை 1909 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1909 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி அப்படின்னு சொல்லி ஒன்றத்தை கொண்டு வந்திருப்பாங்க. மிண்டோ மார்லி சீர்திருத்தம், அதில் இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அது கொண்டு வந்ததுனால பயங்கரமான பலன் கிடச்சிருக்கும் பிரிட்டிஷ்க்கு. என்னென்னா, இஸ்லாமியர்கள் அது வரைக்கும் எப்படி இந்திய விடுதலைக்காக போராடுறதா, இல்லை பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆதரவாக நம்ம நிற்கிறதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்திலே இருக்கும் பொழுது ஒரு டீம் மட்டும் போயிட்டு யாரை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த ஒரு வைஸ்ராயை மீட் பண்ணுவாங்க. அவரை மீட் பண்ணதும், மின்டோ பிரபுன்னு நினைக்கிறேன், அவரை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணதும் என்ன பண்ணுவார்னா, எங்களுக்கு தனி தொகுதி கொடுங்க, எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் இருக்கும், எங்களுக்கு தனியாக தொகுதிகளை கொடுங்கன்னு கேட்கும்பொழுது அவரும் அஷூரன்ஸ் கொடுத்து 1909 தனியாக ஒரு தனி தொகுதி, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள்னு கொடுத்துருப்பாங்க. அந்த தொகுதிகளில் முஸ்லீம்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களுக்கு இடையிலான அந்த நெருக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களை அப்போ நம்ம சப்போர்ட் பண்ணால் நமக்கு சில பலன்கள் கிடைக்கும் போல் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை பார்த்து 1915 ஹிந்து மகாசபா அப்படின்னு சொல்லி இந்துக்களுக்கு நாங்கள் போராடுறோம்னு சொல்லி அது ஒரு தனியாக ஒரு சபையை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட்டாக போக ஆரம்பிச்சிடும். கடைசியில் என்ன ஆயிரும்னா, இவங்களை பார்த்து அவங்க சப்போர்ட் பண்ணுறது, அவங்கள பார்த்து இவங்க சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒற்றுமை போயிடும். ஆனால் 2 பேருமே வேறு விதத்தில் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை அப்படியே இது நல்ல பலனை கொடுக்குது, பிரிட்டிஷ்க்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டொனால்டு என்ன பண்ணுறாருன்னா, 16 ஆகஸ்ட் 1932, அதாவது 3வது வட்டமேசை, 2வது வட்டமேசை மாநாடு முடிஞ்சு 3வது வட்டமேசை மாநாடு தொடங்கும் அந்த சமயத்தில் வகுப்பாரி இடஒதுக்கீடு அறிவிக்கிறார். இந்த இடஒதுக்கீடு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனி தொகுதி எஸ்சி இருக்காங்க இல்லைங்களா, ஷெட்யூல்டு கேஸ்ட், டெப்ரஸ்டு கிளாஸ்னு சொல்லுவாங்க, ஒடுக்கப்பட்டவர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆர் டெப்ரஸ்டு கிளாஸ் இவங்களுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்குறோம், எப்படி முஸ்லீம்களுக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி இவங்களுக்கும் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 71 சீட்ஸை அவங்க நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ஆயிரும்னா, இது ஒரு கிளியர் கட் பிரித்தாலும் சூழ்ச்சி தான். ஸோ இந்தியர்களை எந்த வகையெல்லாம் பிரிக்கலாம், ஃபஸ்ட்டு ஹிந்து முஸ்லீம் பிரித்தாச்சு. அப்போ இன்னமும் இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்காங்கன்னா, அப்போ ஹிந்துக்களுக்குள்ளே எப்படி பிரிக்கலாம், ஹையர் காஸ்ட் லோ காஸ்ட் அப்படி சொல்லி பிரிக்கலாம்னு சொல்லி அடுத்த ஒரு ஆயுதத்தை ஏவுறாங்க. இதை காந்தி எதிர்க்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன், இது இந்தியாவை துண்டாடும் முயற்சி அப்படின்னு சொல்லி சாகும் வரை உண்ணாவிரதம். எரவாடா சிறையில் இருப்பார் அவர் அந்த எரவாடா சிறையிலே. ஏன்னா காந்தி 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருப்பார். நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருப்போம். 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் எதிர்பார்த்த முடிவுகள் வராது. ஸோ அவர் இந்தியா வந்தோடனே அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருவாங்க. எரவாடா ஜெயிலில் இருப்பார். அந்த எரவாடா ஜெயிலில் இருக்கும்பொழுது அவர் சாகும் வரை உண்ணாவிரதம் அறிவிப்பார். இந்த மாதிரி எஸ்ஐக்களுக்கு தனி தொகுதி கொடுத்திங்கன்னா நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம்னு சொல்லி. ஸோ இது இன்டைரக்டாக அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். அப்போ வேறு வழி இல்லாமல் அம்பேத்கர் கவர்மெண்ட் கொடுக்குறத வேண்டாம்னு சொல்லிவிட்டு வேறு மாதிரி ஒரு இடஒதுக்கீடு ஏற்பாட்டுக்கு தயாராவார். ஸோ அந்த ஏற்பாடு தான் பார்த்திங்கன்னா இந்த பூனா ஒப்பந்தம். சரிங்களா? ஸோ ஆனால் இதை காந்தி எதிர்த்தாலும் வகுப்பு வாரி இடஒதுக்கீடை அம்பேத்கர் வரவேற்பார். ஏன்னா அவங்க தன்னுடைய கம்யூனிட்டி காலங்காலமாக தன்னை சார்ந்தவர்கள், தன்னுடைய கம்யூனிட்டிங்கிறத விட ஒடுக்கப்பட்டோர் காலங்காலமாக ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அரசு ஒரு ஆதரவு கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்பொழுது இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்குவார். ஆனால் என்ன பிரச்சனைனா, காந்தி இதை எதிர்ப்பார். இது இன்டைரக்டாக ஒரு ப்ரெஷரை அம்பேத்கர் அவர்கள் மீது கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இந்த பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சரிங்களா? ஓகே. இதோட முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் என்னென்னா, எஸ்சிக்களுக்கு தனி தொகுதி அப்படின்னு ஒன்று கிடையாது. ஸோ அந்த 71 தொகுதி கொடுத்தாங்க இல்லைங்களா, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷனாக கொடுப்பாங்க. சரிங்களா? எந்த தொகுதி ஆனாலும் தனி தொகுதினா இந்த ஏரியாவில் இவங்க மட்டும் தான் போட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது. அதை விட்டுட்டு ஒரு வாட்டி இங்கே ஒரு வாட்டி அங்கன்னு சொல்லி மாற்றி கொடுக்குற மாதிரி ரிசர்வேஷன், மொத்தம் ஒரு 100 சீட் இருக்குன்னா அந்த 100 சீட்டில் இத்தனை % ரிசர்வேஷன் கொடுக்குறன்ற மாதிரி மொத்தம் 19% ரிசர்வேஷன் கொடுக்குறேன்னு ஒத்துக்குவாங்க. அது முன்னே இருந்த 71 விட அதிகம். ப்ளஸ் 148 சீட்ஸ் கொடுக்குறோம், ஆனால் ரிசர்வேஷனாக கொடுப்போம்
கொடுக்குறோன்றத விட நீங்கள் இது ஒதுக்கிடலாம் இவங்களுக்கு. டிப்ரெஸ் கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 19%, அதாவது 148 சீட்டை ஒதுக்கிடலாம். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஏரியா பவுண்டடாக இருக்கக்கூடாது. மொத்த சீட்டில் இவ்வளோ சீட்டு, அது எங்கே வேணாலும் போட்டி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் ஒழிய பவுண்டடாக இது வந்து இந்த ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னை வந்து எஸ்சிகளுக்கு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ ஒரு காலத்தில் என்ன ஆகிடும், இது ஒரு தனி நாடாக இப்போ முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு எப்படி போய் நின்றுச்சு, பாகிஸ்தான்னு சொல்லி எந்தெந்த ஏரியாவில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுத்தாங்களோ அதெல்லாம் முஸ்லீம்கள் மெஜாரிட்டி ஏரியா மாதிரி ஒரு காலத்தில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ஒரு தனி நாடுங்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது கடைசியில் இதுவும் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளும் இந்த மாதிரி பெரிய ஆரம்பித்தா என்ன ஆகும்னு சொல்லி தான் அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரிசர்வேஷனாக கொடுக்குறாங்க, 148 சீட் கொடுக்குறாங்க, அதுதான் 19%. சரிங்களா? இந்த சூழ்நிலையில் தான் காந்திக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம வந்து என்னதான் ஹிந்துக்கள்னு பேசினாலும் டிப்ரெஸ்டு கிளாஸ்க்காக ஒன்றுமே பண்ணல, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கிற விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. பண்ணிக்கிட்டு ஆல் இண்டியா ஆன்டி அன்டச்சபிலிட்டி லீக் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு 1932 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஆல் இண்டியா ஆன்டி அன்டச்சபிலிட்டி லீக் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை 1932 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது பின்னாளில் ஹரிஜன் சேவக் சங் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பெறுகிறது. ஸோ இது வந்து இந்த ஹரிஜன் சேவக் சங்க அந்த அமைப்பின் ஒரு இதழாக ஹரிஜன் அப்படின்னு சொல்லி ஒரு இதழ் வெளியாகுது. இது ஒரு வாரம் வெளியாகக்கூடிய ஒரு இதழ். சரிங்களா? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஹரிஜன் அப்படிங்கிற பெயரை கொடுத்தவர் மகாத்மா காந்தி தான். அவர் தான் அந்த பெயரிட்டு அழைப்பார். ஹரி அப்படின்னா கடவுள், ஜன் அப்படின்னா மக்கள், கடவுளின் மக்கள், இவங்க கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின், வென் டிட் த இந்தியன் சென்சஸ் ஸ்டார்ட்? இந்தியாவோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1872 தான் ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கும். யாரோட காலகட்டம்னா மேயோ பிரபு காலகட்டத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில். இந்த மேயோ பிரபு யாருன்னு தெரியுதுங்களா? அந்தமான் செல்லுலார் ஜெயிலில் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மேயோ பிரபு தான் இவர். ஸோ இது வந்து என்ன திடீர்னு தெரியுதான்னு என்ன பார்த்து கேட்குறீங்கன்னு பார்க்குறவங்க வியூவர்ஸ் நினைக்காதீங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோஸ் கொடுத்துருக்கோம், Day 1 Day 2 அப்படின்னு சொல்லி 2 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இதில் Day 1 வீடியோலேயே அந்த மேயோ பிரபுவோட கொலையை பற்றி ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ அங்கே போய் பார்த்துருங்க. நம்ம இதில் இந்த மாடர்ன் இந்தியாவில் மொத்தமே 3 வீடியோ தான் வரும். இந்த 3 வீடியோ மோரர்லெஸ் வந்து ஒரு 2.5 hours ஒரு 3 சேர்த்து நீங்கள் 1.5 வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். பட் நோட்ஸ் எடுத்துக்கங்க, இங்கே சொல்கிற எல்லா மேட்டரையும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கம்பல்சரி உங்களுக்கு யூஸ் ஆகும். இது மாடர்ன் இந்தியாவோட பெரும்பாலான பார்ட்டை டச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ எல்லோரும் உங்கள் நோட்ஸ் படிச்சுட்டு, அதாவது நீங்கள் ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வச்சுருப்பீங்க, அதை படிச்சுட்டு இந்த நோட்ஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 3 வீடியோவுமே பார்க்கணும். நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து 1872 ஃபஸ்ட்டு ஒரு சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லி இந்தியாவில் எவ்வளோ மக்கள் தான் இருக்காங்க கணக்கெடுப்பு பண்ணணும்னு சொல்லி கணக்கு எடுத்துட்டாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா அது ஒரு சின்க்ரனஸாக இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு ஏரியாவில் எடுக்க வேண்டியது, ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு ஏரியாவில் எடுக்க வேண்டியது, அப்போ இன்னும் அதுக்கடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு வேறு ஏரியாவில் எடுக்க வேண்டியது. இதில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு வருஷ கணக்காக எடுக்கும்பொழுது குழந்தைகள் புதுசாக பிறந்திருப்பாங்க, சிலர் இறந்துருப்பாங்க, அப்போ அந்த கணக்கெலாம் வந்து வராது. ஸோ அது ஒரு அக்யூரேட் கணக்காக இருக்காது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முதலாவது சின்க்ரனஸ், ஒத்திசைவான, நாடு முழுவதும் ஒரே சமயத்தில் கணக்கெடுப்பு நடத்துகிற மாதிரி முதலாவது சின்க்ரனஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 நடந்தது. அதில் வந்து எவ்ரி 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? இது வரைக்கும் 15 சென்சஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 15வது சென்சஸ் அப்படிங்கிறது 2011 நடந்தது. ஓகே. ஸோ இந்த 15வது சென்சஸ்க்கு அப்புறம் 16வது சென்சஸ் 2021 நடந்திருக்கணும். ஆனால் கோவிட் டைம் அப்படிங்கிறதால அது நடக்கலை. அப்போ 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2027 நடக்க போகுது. இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லடாக், ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், இந்த மாதிரி இருக்க சிக்கிம், இந்த மாதிரி அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பனி சூழ வாய்ப்புள்ள இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா October 1, 2026 ஸ்டார்ட் ஆகிரும் இந்த கணக்கெடுப்பு. இதர மாநிலங்களில் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 March 2026. சரிங்களா? 26 கிடையாது, 27 March 2027 மற்ற மாநிலங்களில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி தான் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. டீலிமிட்டேஷன்னா என்னென்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் வந்து எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ, இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து நமக்கு எத்தனை மக்கள் தொகை, எத்தனை வந்து எம்பி சீட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும், லோக்சபா எம்பி சீட்ஸ் இருக்குன்னு தெரியும். சரிங்களா? அப்போ இந்த லோக்சபா எம்பி சீட்ஸை மொத்தம் 552 இருக்கணும். 545 வச்சுப்பாங்க, மீதி அந்த 7 சீட்ஸ் வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 552 சீட்ஸை வந்து இந்தியா ஃபுல்லாக ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ ஒரு 100 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அது 552 டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ அதுக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஒருவேளை வந்து 100 கோடிங்கிறது 150 கோடியாக மாறுது அப்படின்னும் போது அதையும் 150 கோடியை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இப்போ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் போது சில ஸ்டேட்டில் மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பீமாரு ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். பீமாரு ஸ்டேட்ஸ், பீனா பீகார், பிஐ வரும், பீகார், எம்ஏன்னா மத்திய பிரதேஷ்,
ஆர்னா ராஜஸ்தான், யூனா உத்தரப்பிரதேஷ். சரிங்களா? இதை வந்து பீமாரு ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட அதிக மக்கள் தொகை வளர இருக்கக்கூடிய ஏரியா இந்த பீமாரு ஸ்டேட்ஸ் தான். இந்த பீமாரு ஸ்டேட்ஸ் தான் இந்தியாவோட வளர்ச்சியை கூட பின்னோக்கி இழுக்குதுன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லா விதத்துலையுமே இந்தியாவுக்கு பேர்டனாக இருக்கக்கூடியது இந்த ஸ்டேட்ஸ் தான், பீமாரு ஸ்டேட்ஸு. இந்த பீமாரு ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயுமே மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சதர்ன் ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இங்கெல்லாம் வந்து மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 2011 இருக்கிறதுக்கும் இப்போக்கும் மக்கள் தொகை கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாலாம் வந்து அந்த வளர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2001 11 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 1,00,000 பேர் இன்க்ரீஸ் ஆயிருந்தால், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இன்க்ரீஸ் ஆயிருந்தால் 2011 21 வரைக்கும் பார்த்திங்கன்னா அது 50,000 பேர் தான் இன்க்ரீஸ் ஆன மாதிரி குறைஞ்சிருக்கும். வளர்ச்சி வேகம் குறைஞ்சிருக்கும். அதே உத்தரப்பிரதேஷ், பீகார் அங்கெல்லாம் போனீங்கன்னா 2001 11 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 5,00,000 பேர் இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்கன்னா இப்போ 10,00,000 பேர் இன்க்ரீஸ் ஆகிருப்பான். அப்போ அவனோட வளர்ச்சி வேகம் அதிகமாக இருக்குது. அப்போ இதை ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் படி ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்கன்னா சதர்ன் ஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்குமே எம்பி சீட்ஸ் குறையும். தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 39 எம்பி சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா லோக்சபாவில். இது வந்து 39ங்கிறது 30ஆவோ இல்லை 25ஆவோ குறையும். அதே பீகாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 40 வந்து பார்த்திங்கன்னா 60 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தரப்பிரதேசில் 82 இருக்குது ஆல்ரெடி. அது இன்னமும் 110 120 மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் பண்ணால் பிரச்சனையாகும்னு சொல்லி எல்லாம் அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம கண்டஸ்ட்டை விட்டு வெளில போய்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு மேட்டர் தெரிஞ்சுக்கோங்க. டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? கடைசியாக பண்ணது 2002 பண்ணியிருப்பாங்க. ஓகே, சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1948 இதுதான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கான ஒரு சட்டம். கணக்கெடுப்பை சட்டம் முறைப்படுத்துகிற ஒரு சட்டம் எதுனா சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட், மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம். இது வந்து எதுக்கு கீழே வந்து செயல்படுதுன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்ய வேண்டிய மினிஸ்ட்ரி யாருன்னா ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகே, இதை செய்யக்கூடிய அதிகாரி யார்? எலெக்ஷன்னா எலெக்ஷன் கமிஷன் இருக்கார். அது மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு யார் இருக்காங்கன்னா ரெஜிஸ்ட்ரர் ஜெனரல் அண்டு சென்சஸ் கமிஷனர். இந்த போஸ்ட்டை உருவாக்குனது 1961 உருவாக்கியிருப்பாங்க. இப்போதைக்கு யார் அந்த போஸ்ட்டில் இருக்காருன்னா மிருதஞ்சய் குமார் நாராயண் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டில் இருக்கார். சரிங்களா? இது போதுமானது. சென்சஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சென்சஸ்க்குள்ளே நிறைய ஃபேக்ட் இருக்கும். எந்த ஸ்டேட்டில் அதிக மக்கள் தொகை, எதில் கம்மி, அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம 2027 ரிசல்ட் வந்தோடனே அதில் பார்த்துருவோம். சென்சஸ் வந்தோடனே அதில் பார்த்துருவோம். ஏன்னா எப்போவுமே ஒரு சென்சஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷத்துக்கு அதில் ரொம்ப பேசிக்கான டேட்டாஸ்லாம் நிறைய கேட்டு தள்ளிடுவான். சரிங்களா? அப்போ அது இருக்கட்டும். அடுத்து, இன் விச் இயர் வாஸ் த கிரிப்ஸ் மிஷன் சென்ட் டு இந்தியா? இந்தியாவுக்கு கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த ஆண்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது? எந்த ஆண்டு அனுப்பப்பட்டதுன்னா 1942 அனுப்புனாங்க. இது எப்போ கேட்கப்பட்ட கேள்வினா 17 February 2025 ஷிஃப்ட் 3 கேட்கப்பட்ட ஜிடி கொஸ்டின். ஓகே, கிரிப்ஸ் மிஷன் 1942 வருது. இது எதுக்கு வருதுன்னா, நம்ம ஏற்கனவே வந்து Day 2 வீடியோவில் பார்த்துருப்போம். ஆகஸ்ட் சலுகையை பற்றி பார்த்துருப்போம். அந்த ஆகஸ்ட் சலுகை என்னென்னு அங்கே போய் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆகஸ்ட் சலுகை 1940 வந்து தோல்வி அடையுது. ஸோ சிம்பிளாக கூட சொல்லிடலாம். World War II இந்தியர்கள் பங்கேற்கணும். அதுக்காக தான் ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று கொடுப்பாங்க. லின்லித்கோ பிரபு கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்தியர்கள் வந்து எனக்கு சுதந்திரம் கொடுக்காம நம்ம பங்கேற்க மாட்டோம்னு சொல்லி ஆகஸ்ட் சலுகையை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வேறு வழி இல்லை. அப்போ திரும்பவும் அடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் அனுப்பி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண கேட்போம்னு சொல்லி கிரிப்ஸ், சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினிஸ்டர், அவர் வந்து இந்தியர்களுடைய நல்மதிப்பு பெற்றவர், அவர் அனுப்பி அவர் தலைமையில் ஒரு டீம் அனுப்புகிறாங்க. அவர் தான் ஹெட்டு, ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் தான் ஹெட்டு. மெம்பர் வந்து பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர்னு சொல்லி 2 பேர். இவங்க 3 பேரும் வந்து இந்தியாவுக்கு ஒரு டீமாக வந்து இந்தியர்களோட ஆதரவை கேட்குறாங்க. இவங்க யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தியை மீட் பண்ணுறாங்க, நேரு, ஆசாத் இருக்கார் இல்லைங்களா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அவரை மீட் பண்ணுறாங்க, ஜின்னாவை மீட் பண்ணுறாங்க, ராஜாஜியை மீட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணி இந்தியன்ஸ் வந்து எங்களுக்கு இந்த வாரில் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? காந்தி என்ன சொல்கிறாரு? போஸ்ட் டேட்டட் செக் ஆன் ஃபெயிலிங் பேங்க், திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லுவார் இந்த கிரிப்ஸ் மிஷனை. ஏன்னா கிரிப்ஸ் மிஷன் என்ன சொல்லுவோம்னா, எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில சலுகைகளை நாங்கள் தருவோம்னு சொல்லுவோம். ஆனால் அவன் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, நம்ம சப்போர்ட் பண்ணலனாலோ இல்லை அவனோட ஹிட்லர் வந்து கொஞ்சம் வேகமாக அடித்தாலோ, ஓங்கி அடித்தாலோ, இங்கிலாந்துன்னு ஒரு நாடே இல்லாமல் காணாமல் போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் செகண்ட் வேர்ல்டு வாரில். ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் கடைசி வரைக்கும் பிரிட்டன் அடி வாங்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் அமெரிக்கா உள்ளே புகுந்ததுக்கப்புறம் தான் ஜெர்மன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி கடைசியில் ஜெர்மன் வந்து தோல்வி அடையும் நிலைக்கு ஆளாகும். ஆனால் ரொம்ப அடி வாங்கினது யாருன்னா இங்கிலாந்து தான். கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸ்லாம் வந்து ஜெர்மன் கையில் மொத்தமாகவே சிக்கிருச்சு. இங்கே அடுத்து இங்கிலாந்து தான்ற ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா உள்ளே வந்து ஓரளவுக்கு காப்பாற்றும். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இவங்க இந்தியாவில் அவங்களோட காலனி ஆதிக்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டதும் இல்லாமல் நம்மளோட சப்போர்ட்டை வாங்கி அவன் நம்ம ஹிட்லருக்கு எதிராக சண்டை போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க சில ப்ரொப்போசல்ஸை சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து எங்களுக்கு நீங்கள் வேர்ல்டு வாரில் ஹிட்லரை காலி பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில சலுகைகளை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சலுகைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தனி கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, நீங்கள் தனியாக உங்களுக்கான
அரசியலமைப்பு சாசனத்தை நிறுவிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது டொமினியன் ஸ்டேட்டஸ். போர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுப்போம். டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் இந்தியா இப்போ இருக்கிறது ரிப்பப்ளிக், சரிங்களா. டொமினியன் அப்படிங்கிறது என்னென்னா இங்கிலாந்து மகாராணி அல்லது ராஜா இருப்பார் இல்லைங்களா, அவர் தான் வந்து நாட்டுக்கு இப்போ குடியரசுத் தலைவர் இருக்க மாதிரி அவங்க பெயரளவிலான தலைவராக அவங்க இருப்பாங்க. நாடு அவங்களோட தான் இருக்கும். மற்றபடி கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் நடத்தி அதில் வந்து எலெக்ட் ஆகிறவங்க அவங்க வந்து ஆட்சி நடத்திக்கலாம். பட் நாடு யாரோடதுன்னா இங்கிலாந்து அரசு அல்லது ராஜாவோட நாடு தான். அந்த மாதிரி நேமில் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இந்தியன்ஸ் அதை தான் கேட்பாங்க. 1928 நேரு ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் கேட்பாங்க, சரிங்களா. நேருங்கிறது வந்து ஜவஹர்லால் நேரு இருக்கா இல்லைங்களா, அவங்களோட அப்பா மோதிலால் நேரு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பார். அந்த ரிப்போர்ட்டில் நம்ம கேட்டது டொமினியன் ஸ்டேட்டஸ் தான். ஆனால் அப்போவே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே சண்டை வந்துடும். ஜவஹர்லால் நேரு வந்து மோதிலால் நேரு யாரை கேட்டு நீங்கள் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்குறீங்க, டொமினியன் ஸ்டேட்டஸ்லாம் தேவையே இல்லை, எங்களுக்கு சுதந்திரம் தான் வேணும்னு சொல்லி நேரு சண்டை போட்டிருப்பார். அதே மாதிரி போஸும் அதை தான் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி இளம் தலைவர்கள்லாம் அதை எதிர்த்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோம்னு சொல்லி எப்போ கேட்டது பாருங்கள், 1928 கேட்டதை 1942 வந்து தரேன்னு சொல்கிறான். அப்போலாம் முடியாதுன்னு சொல்லியிருப்பான். இப்போ 1942 இவன் சப்போர்ட் பண்ணலாம், நம்ம அடி வாங்குவோம் போல், நம்மளே காலி பண்ணுறாங்கன்னு போலன்னு சொல்லி வந்து இதை சொல்ல வருவார். ஆனால் நம்ம ஆளுங்க ஆல்ரெடி டொமினியன் ஸ்டேட்டஸ்லாம் வேண்டாம், எனக்கு சுதந்திரம் கொடுன்னு சொல்லி அடுத்த கோரிக்கையை நோக்கி போயிட்டுருப்பாங்க. அடுத்து இந்த டொமினியன் ஸ்டேட்டஸில் வந்து கொடுத்து இது மாதிரி ஆட்சி செய்யறதுக்கு விருப்பம் இல்லாத மாநிலங்கள் வந்து தனியாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட தனியாக ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கலான்னு சொல்லி இப்போ கூட பாருங்கள், அவன் அடங்கலை, எல்லாம் ஒன்றா வாங்கடான்னு கூப்பிடல, யாருக்கு விருப்பம் இல்லையோ அவங்க தனியாக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஸோ திரும்பவும் பிரிவினை வேலையை பார்க்குறான் இதில். அடுத்து சிறுபான்மையினர் உரிமை பாதுகாப்பு. எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர், அதாவது முஸ்லீம்கள் சீக்கியர்கள் இவங்களோட உரிமைகளை நாங்கள் பாதுகாப்போம், இப்படி ஒரு டொமினியன் அமைந்தாலும் நாங்கள் பாதுகாப்போம்னு சொல்கிறான். அடுத்து அதிகார பரிமாற்றம். பிரிட்டிஷ்கிட்டேருந்து இந்தியர்களுக்கு பரிமாறுவோம்னு சொல்லி ஒரு 5 அம்சங்களை அவங்க ப்ரொபோசல்ஸாக கொடுக்குறாங்க. பட் இது வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 70% பிரிட்டிஷ் தோற்றுரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்த ஒரு காலகட்டம் அது, சரிங்களா. அதனால தான் போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவார் காந்தி, சரிங்களா. ஐஎன்சியுமே வந்து இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படிங்கிறது 1942 வந்த ஒரு தூதுக்குழு. ஆகஸ்ட் ஆஃபர், லின்லித்கோ பிரபுவோட ஆகஸ்ட் ஆஃபர் தோல்வி அடைந்ததுனால் இந்தியர்களோட சப்போர்ட்டை பெறுவதற்கு வேறு வழி இல்லாமல் அனுப்பப்பட்ட ஒரு குழு தான் கிரிப்ஸ் தூதுக்குழு. ஓகே, அடுத்து விச் இந்தியன் லீடர் நோன் அஸ் ஃப்ரண்டையர் காந்தி, எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்ட இந்திய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் அப்துல் கஃபார் கான். அப்படிங்கிறவர் வடமேற்கு ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க, நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டையர் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வடமேற்கு எல்லைப்புற மாகாணம்னு சொல்லி. இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி ஏரியாவாக இருக்கும், ஒட்டுன ஏரியா. இந்த கான் அப்துல் கஃபார் கான் அப்படிங்கிறவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாட்ஷா கான், சரிங்களா. இவர் பஸ்தூன் இனக்குழுவை சார்ந்தவர். பஸ்தூன்கிறது நிறைய அந்த ஏரியாவில் நிறைய பழங்குடி இனக்குழு இருக்கும், அதில் பஸ்தூன் அப்படிங்கிற இனக்குழுவை இவர் சார்ந்தவர். இவர் வந்து குதாய் கித்மத்கர் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். குதாய் கித்மத்கர்னா கடவுளின் குழந்தைகள் அப்படிங்கிறது அவரோட அந்த பேர். அந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி அவர் நிறைய சேவைகள் செஞ்சுக்கிட்டு வருவார். தென் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடிக்கிட்டு இருப்பார். இந்த குதாய் கித்மத்கர் இங்கிலீஷில் தான் அதோட லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு குரூப் டியில் வந்து சம்டைம்ஸ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப மோசமாக இருக்கும். நம்மளால் அது வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்கும், எனத்தையாவது போட்டு தப்பாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கும். அப்போ இங்கிலீஷையும் பார்க்க வேண்டியிருக்கும். எப்போவுமே என்னோட அட்வைஸ் என்னென்னா, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே வந்து கொஸ்டின் இருக்குன்னா முடிஞ்சால் இங்கிலீஷை படித்து பாருங்கள். முடியாத கட்டத்தில் தமிழ் படிங்க, முடிஞ்சால் இங்கிலீஷை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லுவான்னா இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லுவான். அதில் அல்ல அப்படின்னு இருக்கும், எது வந்து நாட், இது வந்து எது கிடையாதுன்னு ஒரு கேள்வியை வந்து இங்கிலீஷில் கேட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்கும். செகண்ட் தமிழில் வரும்போது அந்த நாட்டுங்கிற வார்த்தை மிஸ், எது அல்லங்கிற வார்த்தை மிஸ் ஆகிட்டு இருக்கும். நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுவோம், எது இருக்குன்னு சொல்லி போட்டு வந்துடுவோம், தப்பாயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷில் படிங்க, சரிங்களா. ஓகே, இந்த குதாய் கித்மத்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் ஷர்ட்ஸ். ஓகே, ஸோ இவர் வந்து பிரிவினைக்கு பிறகு வந்து பாகிஸ்தானில் ஆசாத் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் பிரிவினையை எதிர்ப்பு தெரிவித்தவர். இவர் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ரொம்ப நெருக்கமானவர், காந்தியோட கொள்கைகளோடு ரொம்ப நெருக்கமானவர். அதனால தான் எல்லை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லை காந்தி, ஃப்ரண்டையர் காந்தி அதெல்லாம் தான் சொல்லுவாங்க. சர்ஹாடி காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, சர்ஹாடி காந்தி அப்படின்னு இவர் தான் சொல்லுவாங்க. இவர் வந்து காந்தியின் கொள்கை மாதிரி இவரும் ரொம்ப ஒரு நல்ல மனிதர், ரொம்ப மென்மையான மனிதர். இந்தியா கூட சேர்ந்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவார். எங்களை வந்து பாகிஸ்தான் கூட சேர்த்துறாதீங்க, எங்களை ஓநாய்களிடம் தூக்கி எறிந்து விடாதீர்கள், நாங்கள் தனியாகவே இருக்கோம் அப்படின்னு கேட்பார். ஆனால் வேறு வழி இல்லாமல் பிரிவினைக்கு ஒத்துக்கிட்டதும் அந்த ஐஎன்சி லீடர்ஸ்ட்டை சொல்லுவார், யூ ஹேவ் த்ரோன் அஸ் டு த வேர்ல்ட்ஸ், அதாவது எங்களை ஓநாய்களிடம் எரிந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லியே சொல்லுவார். இது ஒரு ஃபேமஸான வாசகம், கேட்டிருக்காங்க, இதை சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க, சரிங்களா. ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பன்னு ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்து அந்த ரெசல்யூஷன் மூலமாக பிரிட்டிஷ்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைப்பார், எங்களை ஒன்று இந்தியா கூட சேர்த்துருங்க, இல்லையா எங்களை தனியாக வச்சுருங்க, நாங்கள் பாகிஸ்தான் கூட சேர மாட்டோம்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வருவார். பஸ்தூனிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு தனி நாடு கொடுங்கன்னு கேட்பார். பட் அது வந்து எடுபட்டிருக்காது. ஓகே,
இவருக்கு வந்து 1987 இவர் 1988 வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பார். 1987 இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. ஒரு பாகிஸ்தானை சார்ந்த, அதாவது பாகிஸ்தான் குடிமகன் ஒருவர் பாரத ரத்னா விருது பெற்றது இதுவே முதன்முறை. அதுக்கப்புறம் யாரும் பெறலை. ஸோ பாரத ரத்னா இந்தியாவின் மிக உயரிய விருதை பெற்ற ஒரே பாகிஸ்தானி யாருன்னு பார்த்தீங்கன்னா கான் அப்துல் கஃபார் கான். அவர் வந்து பாகிஸ்தானி என்று சொல்வதை விட இந்தியர் என்று சொல்வதிலே பெருமை கொள்வார். அவர் இறந்ததுக்கு பிறகு கூட பெஷாவரில் என்னை புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானில் அவரை புதைச்சிருப்பாங்க. அவர் இறந்த டைம்லாம் வந்து மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கும். முஜாஹிதீன்களுக்கும் அங்கே ஆப்கானிஸ்தானில் இந்த கவர்மெண்ட்டுக்கு நடுவில் மிகப்பெரிய போர் நடந்திருக்கும். இவர் இறந்த உடனே 2 பேருமே போரை நிறுத்திட்டு அவரை அந்த இறுதி சடங்கு அடக்கத்தை நல்லபடியாக பண்ணுறதுக்கு 2 பேருமே சப்போர்ட் பண்ணி அமைதியாகிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500,000 பீப்புள்ஸ், ஒரு 5 லட்சம் பீப்புள்ஸ் வந்து அவரோட அந்த இறுதி சடங்கில் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பொறுக்காத பாகிஸ்தானிஸ் வந்து அதில் வெடிகுண்டு வீசி ஒரு 15 பேரை கொன்று இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட். ஓகே, ஸோ அதெல்லாம் கதை, அதை விட்டுருங்க. ஸோ இவர் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ஆதரவானவர். அதனால தான் 1987 ஆதரவானவர்னால் இந்திய நேசிப்பு கொள்கை கொண்டவர். பட் அது வந்து பிரிவினைக்கு அப்புறம் பாசிபிள் இல்லாமல் போச்சு. அவர் இந்தியாவுக்கு சப்போர்ட் ஆனவர்ன்றதுனாலேயே அவரை வந்து அவர் அந்த சுதந்திரத்துக்கு பிறகு 1947 87 வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷம் அவர் பாதி நாள் ஜெயிலில் தான் இருந்திருப்பார். எப்போவுமே அவர் துரோகின்னு தான் பட்டம் குத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமைக்கு ஆளானவர், ஆனால் இந்தியன் சப்போர்ட்டர். ஓகே, அடுத்து லியாகத் அலியை பற்றி கொடுத்துருக்காங்க. லியாகத் அலி இது ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால லியாகத் அலியை சொல்கிறேன். லியாகத் அலி அப்படிங்கிறது யாருன்னா பாகிஸ்தானின் முதலாவது பிரைம் மினிஸ்டர். 1947 51 வரைக்கும் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் இவர் தான். 51 இவரை போட்டு தள்ளிருப்பாங்க. ஓகே, அடுத்து இவர் இந்தியாவின் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்திருக்கார். எப்போன்னா இந்த இடைக்கால அரசுன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இன்டரீம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட்டை நேரு தலைமையில் 1946 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டரீம் கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியாகத் அலி தான். 29 அக்டோபர் 1946 14 ஆகஸ்ட் 1947 வரைக்கும் இவர் தான் இந்தியாவின் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, அடுத்து அபுல் கலாம் ஆசாத். இவர் எங்கே பிறந்தார்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவர் மெக்காவில் பிறந்தவர். ஸோ அபுல் கலாம் மௌலானா அப்படிங்கிறது அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம். இவர் இந்தியாவின் முதலாவது கல்வி அமைச்சர் இவர் தான். தேசிய கல்வி நாள் இவரோட பிறந்த நாளான நவம்பர் 11 அன்னைக்கு தான் கொண்டாடப்படுகிறது. ஸோ நவம்பர் 11ங்கிறது முதலாவது கல்வி அமைச்சர் அபுல் கலாம் அவர்களின் பிறந்த நாள், தேசிய கல்வி நாள் இது. ஸோ இவர் வந்து ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸின் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. 1923 ஒரு வாட்டி, 1940 46 வரைக்கும் லாங்கஸ்ட் டைம் ஒரு வாட்டியும், 1923 ஒரு வாட்டி இருந்திருக்காரு. 1923 இவர் இந்திய தேசிய காங்கிரஸோட பிரசிடென்ட் ஆகும் பொழுது அவரோட வயது 35 தான். இவர் தான் யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. இது வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக ஆனதிலேயே ரொம்ப யங்கஸ்டாக இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத் தான். ஓகேங்களா? ஓகே, இவருக்கு 1992 பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அல் ஹிலால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதிய பத்திரிகை. இவர் ஒரு பத்திரிகை நடத்திருப்பார், மேகசின், அது பேர் அல் ஹிலால். ஸோ அபுல் கலாம் ஆசாத்தை பற்றி படிக்கலாம், 2 பக்கம் படிக்கலாங்க. நான் முக்கியமான விஷயத்தை மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். வங்க பிரிவினை எந்த பிரிட்டிஷ் அதிகாரியால் நடைமுறைப்படுத்தப்பட்டது? த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை விச் பிரிட்டிஷ் அஃபிஷியல்? யாரால் செய்யப்பட்டதுன்னு கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், இது கர்சன் பிரபு. ஸோ கர்சன் பிரபுவாக தான் இதில் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். டே 2லேயே வந்து அந்த வங்க பிரிவினை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் லைட்டாக பார்த்தா போதுமானது. மற்ற 3 ஆப்ஷன்ஸை நல்லா தெளிவாக பார்த்துக்கும். வெல்லஸ்லி பிரபுன்னு ஒரு பிரபு இருக்கார். யாரும் பார்த்தீங்கன்னா 1798 1713 வரைக்கும் 1830 வரைக்கும் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். துணைப்படை திட்டம்னு ஒரு மோசமான திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் இவர் தான். சப்சிடரி அலையன்ஸ். இவரோட நோக்கம் என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மன்னர்கள் தங்களுக்குன்னு ஒரு படையை வச்சுருந்தா தானே பிரிட்டிஷ்க்கு எதிராக சண்டை போடுவாங்க. முதல்ல உன் படையை கலைக்கல உன் நாட்டை நான் பிடிச்சிக்குவேன். முதல்ல உன் படையை கலைச்சிரு. அப்படி கலைச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு படையை கொடுக்குறோம். அந்த படையை உங்கள் நாட்டு எல்லையிலே இருக்காது, உங்கள் நாட்டுக்குள்ளலாம் வராது, உங்கள் நாட்டு எல்லையிலே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த படை உங்களை காப்பாற்றும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் நாட்டின் ஒரு பகுதியை எங்கிட்ட கொடுத்துடணும், ஒரு ஏரியாவை எங்கிட்ட கொடுத்துடணும். ப்ளஸ் வருஷம் அந்த படையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துடணும். இதெல்லாம் பண்ணால் உங்களை நாங்களும் கைப்பற்ற மாட்டோம், வேறு யாரும் உங்கள் நாட்டை கைப்பற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம். சும்மா நீ ஆட்சி செஞ்சுக்க, நான் தான் உனக்கு ப்ரொடெக்டர், நான் எப்போ நினச்சாலும் உன்னை தூக்கிவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு. ஸோ அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் இந்த வெல்லஸ்லி. இவர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். இதில் வந்து ஃபஸ்ட்டு இணைஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நிசாம் ஃபஸ்ட்டு சேர்ந்திருப்பார். கடைசி வரைக்கும் இருப்பாருங்க மனுஷன். இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் கூட இவருக்கு வந்து அந்த 1798 ஜாயின் பண்ணி ஒரு 150 வருஷத்துக்கு கிட்ட ஆட்சி செஞ்சிருப்பார். அதுக்கு முன்னே ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்சிருப்பார். அடுத்ததாக மைசூர் மகாராஜா, அப்புறம் 1801 ஆபாத் நவாப், இவங்கெல்லாம் சேர்ந்துருப்பாங்க. சரிங்களா? யாரெல்லாம் இந்த திட்டத்தில் சேர்ந்தாங்களோ, துணைப்பட திட்டத்தில் சேர்ந்தாங்களோ, அவங்கெல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டாங்க கடைசி வரைக்குமே. அப்போது சுதந்திரம் வாங்குற வரைக்குமே தனி நாடையே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த வெல்லஸ்லி வந்து 4ஆம் மைசூர் போரை நடத்தியவர் இவர் தான்.
வெல்லஸ்லி பிரபு. இவரோட சகோதரரான ஆர்தர் வெல்லஸ்லி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை தான் வந்து அவர் வாட்டர்லூ போரில் நெப்போலியனை தோற்கடித்தவர். அவர் அந்த ஆர்தர் வெல்லஸ்லியை கொண்டு வந்து இந்த வெல்லஸ்லி பிரபு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தானுக்கு எதிராக போரிட வைத்து திப்பு சுல்தானை அதாவது பிடிக்க போகிற நேரத்தில் யாரோ சுட்டு கொண்டுருவாங்க. ஸோ 4வது மைசூர் போரில் அவர் இறந்துவார். 1799 நடக்கிற வார் இது. சரிங்களா? 4வது மைசூர் போரை நடத்துவார் வெல்லஸ்லி தான். ஓகே, அடுத்து இவர் ஒரு மோசமான சட்டத்தெல்லாம் கொண்டு வருவாருங்க. அவர் வந்து என்னென்னா பிரிட்டிஷை எக்ஸ்பாண்ட் பண்ணணும், அதனால் அவர் நிறைய சட்டத்தை கொண்டு வரார். அதில் பத்திரிகை தணிக்கை சட்டம் 1799 வரும். வில்லியம் கோட்டை கல்லூரின்னு சொல்லி ஒரு கல்லூரியை 1800 தொடங்கியிருப்பார். வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது கல்கட்டாவில் இருக்குது. இங்கே ஒரு கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணுவார். என்னென்னா பணியாளர் கல்லூரி. இது என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம் செலக்ட் ஆகுறீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் செலக்ட் ஆகுறீங்கன்னா அந்த வேலைக்கு போகும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் காலேஜ். அப்போ கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதான் வில்லியம் கோட்டை கல்லூரி. வெல்லஸ்லி ஸ்டார்ட் பண்ணார் 1800. கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க. யார் வந்து வில்லியம் கோட்டை கல்லூரி 1800 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இல்லை எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து மின்டோ பிரபு. மின்டோவில் 2 பிரபு மின்டோஸ் இருப்பாங்க. இவர் மின்டோ 1 1807 1813 வரைக்கும் இருந்தவர். இவர் அமிர்தசரஸ் உடன்படிக்கை 1809 ஆண்டு போட்டிருப்பார். இவர் காலத்தில் நடந்த முக்கியமான விஷயம் இதுதான். இவர் ஆப்ஷனில் இருக்கார் இவர், அதனால தான் இவரை பற்றி சொல்கிறோம். ஸோ இதில் வந்து யார் யாருக்கு இடையில் அமிர்தசரஸ் உடன்படிக்கை நடக்கும்னா, ரஞ்சித் சிங் இருக்கார், ராஜா ரஞ்சித் சிங் இருக்கார் இல்லைங்களா? அவருக்கும் பிரிட்டிஷ் அரசுக்கும் இடையில் நடக்கும். என்ன பேச்சுனா, ரஞ்சித் சிங் ரொம்ப வலிமையான ஆள். பிரிட்டிஷ் எப்பவுமே ஒரு வலிமையான அரசரை பார்த்துட்டாங்கன்னா முதல்ல அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுருவாங்க. நீயும் என்ன அடிக்கூடாது, நானும் ஒன்று அடிக்க மாட்டேன், 2 பேரும் நம்ம பரஸ்பரமாக இப்படியே இருந்துட்டு போயிடுவோம்னு சொல்லி சும்மா ஒரு ஒப்பந்தம் போட்டு கொஞ்ச நாள் விட்டு அவன் எப்போ வந்து வீக் ஆவான்னு பார்த்தா படிச்சிருவாங்க. அந்த மாதிரி ராஜா ரஞ்சித் சிங் கூட ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. என்னென்னா, இந்த சட்லஜ் நதியை தாண்டி கிழக்கு பக்கம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகி வரக்கூடாதுன்னு சொல்லி ரஞ்சித் சிங் கிட்ட இவங்க ஒரு வேண்டுகோளை வச்சு இல்லை நிபந்தனை வச்சு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ரஞ்சித் சிங் என்ன சொல்லிப்பார், சட்லஜ் நதியை தாண்டி நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ரஞ்சித் சிங் கூட கூட்டணி வச்சு பிரிட்டிஷ்க்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்றதுனால இந்த ஏற்பாடு. சரிங்களா? இந்த அமிர்தசரஸ் உடன்படிக்கை எப்போ வந்து முடிவுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ரஞ்சித் சிங் இறந்த உடனே இந்த உடன்படிக்கை முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க அந்த சீக்கியர்கள் மீது படையெடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு. இவரும் ஒரு ஆப்ஷன் இருக்கார், அதனால் கொஞ்சம் லைட்டாக அவரை பற்றி சொல்லியிருக்கேன். 1947 48 வரைக்கும் இந்தியாவில் இருந்திருக்காரு. அதாவது லாஸ்ட் வைஸ்ராயாகவும் இருந்திருக்கார். அடுத்து கடைசி பிரிட்டனோட கவர்னர் ஜெனரலாகவும் இவர் தான் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரலாகவும் இருந்திருப்பார். வைஸ்ராயா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவர் அப்பாயின்ட் பண்ணோம். எப்போ வரைக்கும் வைஸ்ராயா இருப்பார்னா 15 ஆகஸ்ட் 1947 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன திருத்தங்க. என்னென்னா, இந்த டேட் இங்கே போயிடணும், இங்கே கூடிய டேட் இங்கே வந்துடணும். இவர் வைஸ்ராயா இவர் அப்பாயின்ட் பண்ணது யாருன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவரை அட்லி பிரபு இவரை வைஸ்ராயா அப்பாயின்ட் பண்ணி இந்தியாவுக்கு அமைச்சிருப்பார். அனுப்புனது இவர் 15 ஆகஸ்ட் 1947 வரைக்கும் இந்தியாவோட வைஸ்ராயா இருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் யாரை வேணாலும் இவங்க கவர்னர் ஜெனரலாவோ அல்லது குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம். பட் என்ன சொல்லுவார்னா, என்ன சொல்லுவார்னா, உங்களுக்கு அனுபவம் அதிகம், அதனால் நீங்களே வந்து நாங்கள் அடுத்த ஏற்பாடு எங்களோட இதை உருவாக்கி கொள்ளும் வரை இல்லை நாங்கள் கேட்குற வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கவர்னர் ஜெனரலாக கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி 21 ஜூன் 1948 வரைக்கும் இவரையே கவர்னர் ஜெனரலாக வச்சுப்பாங்க. அப்போ இந்தியன்ஸே வந்து அப்பாயின்ட் பண்ணது தான் இவர் தான் இந்தியாவின் கடைசி பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல். சரிங்களா? இவருக்கு அடுத்து யார் வருவார்னா, ஒரு ராஜாஜி அந்த பதவிக்கு வருவார். அவர் தான் இந்தியாவின் ஒரே இந்திய கவர்னர் ஜெனரல். சரிங்களா? அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரோட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜூன் 3 பிளான். இவர் என்ன பண்ணுவார்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை தவிர்க்கவே முடியாது, வேறு வழி கிடையாது, 2 நாடுகளாக பிரிந்து சுதந்திரம் வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இவர் வர காலகட்டத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கும்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் தர்றதுக்கு பிரிட்டிஷ்காரன் தயாராகிட்டு இருப்பான். ஆனால் இங்கே இருக்க தலைவர்கள் வந்து பிரச்சனை. ஜின்னா என்ன சொல்லுவார்னா, பாகிஸ்தான் ஒரு நாடு கொடுத்தே ஆகணும்னு சொல்லுவார். ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் பாகிஸ்தான் ஒரு நாடெல்லாம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் கொடுத்தா மொத்தமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்பாங்க. அவன் பிரித்து கொடுக்குன்னு சொல்லி ஜின்னா கேட்பார். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள இந்த பிரச்சனை. பிரிட்டிஷ் வந்து நான் கொடுத்து போயிடுறேன், என்னை விட்டுறான்னு சொல்லி அவன் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இந்த சூழ்நிலையில் தான் என்ன ஆகும்னா, ஜூன் 3 பிளான் ஒரு பிளானை வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 தனித்தனி நாடுகளாக பிரித்து சுதந்திரம் கொடுத்துருவோம்னு சொல்லி அவர் தான் சொல்லுவார். ஸோ இது இவரோட ஃபேமஸான பிளான். ஓகே, நெக்ஸ்ட் கிலாபத் இயக்கம் பின்வரும் எந்த சமூகங்களுடன் தொடர்புடையது? இது வந்து February 10, 2025 SSC GDயில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். முஸ்லீம்களுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்துருக்கோம். World War I அவர் கலீஃபாவோட பதவியை பறிச்சுட்டு அவரை வந்து அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் கிலாஃபத். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். Day 2 வீடியோவில் நல்லா தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க Day 2 வீடியோவை பார்த்து அதில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து which movement led by Swami Dayananda Saraswati advocated for the return to teachings of Vedas? சுவாமி தயானந்த சரஸ்வதி தலைமையிலான எந்த இயக்கம் வேதங்களின் போதனைகளுக்கு திரும்ப வேண்டும் என வாதிட்டது? எந்த இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரிய சமாஜ்.
ஆரிய சமாஜ்ங்கிறது 1875 துவங்கப்பட்ட ஒரு முக்கியமான இயக்கம். இந்த 2025ங்கிறது ஆரிய சமாஜ் துவக்கப்பட்டு 25 ஆண்டுகள் கடந்ததை குறிப்பிடும். 150 ஆண்டுகள், 25 கிடையாது, 150 ஆண்டுகள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோனை எட்டியிருக்கு. சரிங்களா. ஆரிய சமாஜை தோற்றுவித்தவர் தயானந்த சரஸ்வதி. இவரோட இயற்பெயர் மூல் சங்கர். கேட்டிருக்கான், யார் தோற்றுவிச்சதுன்னு கேட்டிருப்பான். அந்த தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருப்பான், மூல் சங்கர். இவர் எங்கே அதை ஸ்டார்ட் பண்ணிப்பாருன்னா பாம்பே. தென் அதுக்கப்புறம் லாகூருக்கு அதோட ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றிருப்பார். பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் லாகூர் மாற்றிருப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்வியாக வந்திருக்கு. அடுத்து அட்வொகேட்ஸ். இவர் என்ன அட்வொகேட்ஸ்னால் அந்த லாயர்ஸ் நினச்சிடாதீங்க. இவர் எந்த விஷயங்களை வலியுறுத்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்லெஸ் அண்டு கிளாஸ்லெஸ் சொசைட்டி. கேஸ்ட்லெஸ்னால் சாதி வேறுபாடு இல்லாத சமூகங்கள் வேணும்னு சொல்லி வலியுறுத்தியிருப்பார். ரெண்டாவதாக கிளாஸ்லெஸ் அப்படின்னா வர்க்கம் அல்லாத, அந்த ஏழை பணக்காரன் அந்த மாதிரியான ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், அல்லது இவன் தாழ்த்தப்பட்டவங்க, இவங்க உயர்ந்த வர்க்கம், அந்த மாதிரி பேதம் எதுவும் இல்லாத ஒரு சமூகத்தை வலியுறுத்தியிருப்பார். ஸோ ஒரு நல்ல நோக்கம் தான் இவரது. இவர் 2 முக்கியமான ஸ்லோகன்ஸை சொல்லியிருப்பார். ஒன்று கோ பேக் டு வேதாஸ், வேதங்களை நோக்கி திரும்பி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பார். ஏன்னா இவர் வேதங்கள் இன்ஃபாலியபிள், வேதங்களில் சொல்லியிருக்க அத்தனை விஷயமே உண்மைதான், அது மறுக்கிறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது, அது அவ்வளோ கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்புவார். அதே நேரத்தில் புராணத்தை நம்ப மாட்டார். புராணம் ஃபுல்லாகவே புருடா கதை விட்டுருப்பாங்க, அது வேண்டாம்னு சொல்லியிருப்பார். உண்மைதான், அவர் சொன்னதை நம்ம சொல்கிறோம். அடுத்து இந்தியா ஃபார் இண்டியன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தையும் அவர் சொல்லியிருப்பார். இந்தியா இந்தியருக்கு, பிரிட்டிஷ்காரங்க கிடையாது, வெளில போங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஃபார் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகனை சொல்லியிருப்பார். ஸோ இந்த 2 ஸ்லோகனும் முக்கியமானது. கோ பேக் டு வேதாஸ், இந்தியா ஃபார் இண்டியன்ஸ், ரெண்டுமே முக்கியமானது. ஸோ இவர் சிலை வழிபாடை எதிர்ப்பார். சாமியை செலை வச்சு கும்பிடாதீங்க, சாமியை அப்படியே கும்பிடுங்க, உருவமற்ற நிலையில் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா. அடுத்து தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலை மகாத்மா ஹன்ஸ்ராஜ் அப்படிங்கிறவர் இவரோட ஃபாலோவர் 1886 தொடங்கியிருப்பார். சரிங்களா. இந்த ஸ்கூலுக்கு பேர் தான் DAV ஸ்கூல். ஃபேமஸான ஸ்கூலுங்க. இப்போ கூட சீட்டு கிடைக்காது, நிறைய இருக்கும். சென்னையில் 2-3 இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல். அடுத்து இவர் எழுதின புக்குக்கு பேர் சத்யார்த்த பிரகாஷ். ஓகேவா. ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் இவர் தாங்க. ஸ்வராஜ், சுயராஜ்யம் அப்படிங்கிற கான்செப்டை 1876 முதல்ல பயன்படுத்தினவர் இவர் தான். சுயராஜ்யத்துக்கு முதல்ல அழைப்பு விடுத்தவரும் இவர் தான் 1876. இவரோட உந்துதலில் தான் திலகர், லாலா லஜபதி ராய் எல்லாருமே சுயராஜ்யம் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்த ஆரம்பித்து அதை இது பண்ணாங்க. ஸோ இவங்கெல்லாம் இவரோட முக்கியமான ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். திலகர், லாலா லஜபதி ராய் இவங்கெல்லாம். ஓகேவா. இவர் சுத்தி இயக்கம் ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாருங்க. இது என்னங்க சுத்தி இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்துக்கள் நிறைய பேர் முஸ்லீமுக்கு மதம் மாறிட்டாங்க. அப்படி வேறு முஸ்லீம்களுக்கும் இந்த கிறிஸ்தவத்துக்கும் மாறிட்டாங்க. அப்படி இஸ்லாமியத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் மாறின முஸ்லீம் இந்துக்களை மீண்டும் இந்து மதத்துக்கு திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஒரு இயக்கம் தான் சுத்தி இயக்கம். சரிங்களா. ஓகே. ஸோ இது ஆரிய சமாஜ். இந்த ஆரிய சமாஜுக்கு முன்னாடி ஒன்று இருக்குங்க, பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரம்ம சமாஜ் 1828 தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். ஸோ இது பெங்காலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பெங்கால், நான் ஏற்கனவே சொன்னலைங்களா, பெங்காலை ஏன் பிரிக்கிறான்னா, அது ரொம்பவும் ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு ஏரியாவாக இருக்குது. அங்கேருந்து தான் பிரிட்டிஷ்க்கு எதிரான எல்லா போராட்டமும் தொடங்குது. அப்படின்றதுனால இது என்ன இதே வேலையாக இருக்கானுங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவோம்னு சொல்லி ஒரு பிரச்சனையை, புதுசாக ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க. அதுதான் பிரிவினை. அதுக்கு முன்னாடியே பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது தான் பெங்காலில் உருவான முதலாவது, இந்தியா முழுவதுமே உருவான முதலாவது மறு சீர்திருத்த இயக்கம். இதுதான் சமய சீர்திருத்த இயக்கம்னா இதுதான் சொல்ல முடியும். இதை ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னா ராஜா ராம் மோகன் ராய். அதில் ராஜா அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். யார் கொடுத்ததுன்னா, முகலாய மன்னர் அக்பர் II அவர்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த அக்பர் IIக்கு பென்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்காக இந்த ராஜா ராம்மோகன் ராய் இங்கிலாந்து போயிருப்பார், அங்கேயே இறந்து போயிருப்பார். சரிங்களா. ஓகே. இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, ராஜா ராம்மோகன் ராய் அப்படிங்கிறவர் பிரிட்டிஷ் அரசில் ஒர்க் பண்ண ஒரு கிளர்க்கு. இவருக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும், எக்கச்சக்கமான லாங்குவேஜ், ஒரு 10 லாங்குவேஜ் கிட்டே இவருக்கு தெரியும். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, 1814 கல்கத்தாவில் ஆத்மீய சபா அப்படின்னு ஒரு சபாவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த ஆத்மீய சபாவை ஸ்டார்ட் பண்ணி நிறைய சீர்திருத்தங்களை வலியுறுத்திருப்பார். இவர் தான் சதி எனும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை 1829 ஒழிக்கிறதுக்கு வில்லியம் பெண்டிங் ஒழிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இவர் தான். சரிங்களா. ஓகே. அடுத்து இந்து கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரியை டேவிட் ஹார் அப்படிங்கிறவர் கூட சேர்ந்து இவர் 1817 தொடங்கியிருப்பார். அப்புறம் வேதாந்தா கல்லூரியை 1825 ஸ்டார்ட் பண்ணிப்பார். இதெல்லாம் இவர் ஸ்டார்ட் பண்ண அமைப்புகள். இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனயசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்கன்னா,
ராஜா ராம்மோகன் ராய் அவர்களை சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இவர் எழுதின புத்தகங்கள் என்னென்னா த பர்சப்ஸ் ஆஃப் ஜீசஸ், இது இவர் எழுதின புத்தகம் தான். சம்பத் கௌமுகி அவர் எழுதினது தான். மீரத்துல் அக்பர் பெர்ஷியன் லாங்குவேஜில், அதாவது பாரசீக லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த மூன்றும் இவர் எழுதிய புத்தகங்கள் தான். சரிங்களா? ஓகே. ஸோ இது ஒரு பேசிக்கான விஷயம். நம்ம இன்னொரு கிளாஸில் பிரம்ம சமாஜம், ராஜா ராம்மோகன் ராய் அவர்கள் செய்த தொண்டுகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கம்பைல்டாக பார்ப்போம். இதெல்லாம் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுருந்தே ஆகணுன்ற விஷயத்தை இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து, விச் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இன் 1905? பெங்காலை பிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் யார்? இந்த பெங்கால் பிரிவினை, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை நல்லா பாருங்களேன், எத்தனை வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்கள். இது சுற்றியே கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் யாருன்னு கேட்டிருந்தான். இப்போ பிரித்ததுக்கு யார் காரணம்னு கேட்டிருக்கான். யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சன் தான், லார்ட் கர்சன், ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இது வந்து 7 பிப்ரவரி 2025 அன்றைக்கி நடந்த SSGD எக்ஸாமில் ஷிஃப்ட் 3ல் கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு 3 கொஸ்டின் தள்ளி போனீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க, காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை விச் பிரிட்டிஷ் அஃபீஷியல். இது பாருங்கள் 19 பிப்ரவரி 2025 ஷிஃப்ட் 1 அன்றைக்கி கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ ஒரே எக்ஸாமில் திரும்ப ஒரே மாதிரியான கேள்வி கேட்டிருக்கான் பார்த்தீங்களா? ரிப்பீட் ஆகுது கொஸ்டின் சம்டைம்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம கர்சனை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா மற்ற பிரபுகளை பற்றி பார்ப்போம். லிட்டன் பிரபு 1876 80 வரைக்கும் இருந்தவருங்க. மோசமான ஆள் இந்த ஆள். ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுத சட்டம் ஒன்று கொண்டு வந்து யாரெல்லாம் பொதுமக்கள் ஆயுதங்களை வச்சுருந்து அவங்கள சிறையில் தள்ளலாம்னு சொல்லி ஒரு சட்டத்தை 1878 கொண்டு வந்திருப்பார். அதே 1878 வட்டார மொழிகள் பத்திரிகை சட்டம்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்திய பத்திரிகைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் தணிக்கை பண்ணி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்குவார். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லி தர்பார் 1877 நடத்தியிருப்பார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குயின் விக்டோரியா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள இந்தியாவின் மகாராணியாக பிரகடனப்படுத்துறதுக்கு 1877 டெல்லி தர்பார் நடத்தினவர் இவர் தான், லிட்டன் பிரபு தான். சரிங்களா? அடுத்து சிவில் சர்வீசஸ், இப்போ IAS IPS இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த காலத்தில் ICSன்னு சொல்லுவாங்க. அந்த ICS எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ்காரங்க மட்டும்தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியர்களும் எழுதலான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுவார்னா, வேணும்னே நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை பண்ணணும்னே அதிகபட்சம் 21 வயசுக்குள்ளே அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரூல்ஸ் இருக்கும். அதுவே ஒரு அநியாயமான ரூல்ஸ் தான். ஏன்னா இப்போ நிறைய எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஏஜே வந்து 21 தான். 21 வயசுக்கு மேலே தான் நீங்கள் எழுதவே முடியும். ஆனால் நிறைய எக்ஸாமுக்கு, எல்லா எக்ஸாம்ஸ் இல்லை, மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போனால் இந்த மாதிரி ஒரு 70-80% வேலைக்கு 21 வயசு தான் மினிமம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இவர் தலைவர் என்ன பண்ணிக்காப்புல 21 வயசை 19 வயசாக குறைச்சி 19 வயசுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா 19 வயசுக்கு மேலே எலிஜிபிளாக இருக்கீங்க. அதிகபட்ச வயது வரம்பு 19 தான் சொல்லி குறைச்சிருப்பார். ஏன்னா இந்தியன்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறாங்க, அதனால் இவங்களை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை பார்த்துருப்பார். ஸோ எப்படி ஒரு மோசமான ஆளாக இருந்திருக்காரு பாருங்கள். அடுத்து ரிப்பன் பிரபு 1880 84 வரைக்கும், அதாவது இந்த லிட்டன் இருந்தார் இல்லைங்களா, லிட்டனுக்கு அடுத்து ரிப்பன் வந்திருப்பார். ஓகே. இந்த ரிப்பன் பிரபு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனுஷன். இவர் இல்பர்ட் மசோதா அப்படின்னு ஒரு மசோதா 1883 கொண்டு வந்திருப்பார். என்னென்னா அப்போ வந்து ஜட்ஜஸாக இந்தியன்ஸும் இருப்பாங்க, பிரிட்டிஷும் இருப்பாங்க. இந்தியன் ஜட்ஜஸ்க்கு வந்து இந்தியன்ஸை மட்டும் தான் விசாரிக்கிற உரிமை உண்டு. பிரிட்டிஷ்காரங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியன் ஜட்ஜஸ் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்திருப்பாங்க. ஏன்னா மைலார்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடாதான் அவங்கள, இந்தியன்ஸை வந்து அவங்க சொல்லக்கூடாது. பிரிட்டிஷ்காரங்க இந்தியன் ஜட்ஜஸை பார்த்து மைலார்ட்னு சொல்லக்கூடாது. என்னதான் ஜட்ஜாக இருந்தாலும் எனக்கு கீழே தான். ஈவன் பிரிட்டிஷ்காரன் அக்யூஸ்டாகவே இருந்தாலும், இந்தியன் ஜட்ஜாகவே இருந்தாலும் ஜட்ஜு வந்து பிரிட்டிஷ் அக்யூஸ்டுக்கு கீழே தான்ற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு அந்த சட்டத்தை அது வரைக்கும் அந்த பர்மிஷன் கிடையாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்பர்ட் மசோதான்னு ஒரு மசோதாவை கொண்டு வந்து 1883 அந்த இல்பர்ட் பில் என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் ஜட்ஜஸ் வந்து பிரிட்டிஷ் அக்யூஸ்டை விசாரிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிறைய எதிர்ப்பு வந்து இந்த இல்பர்ட் பில் வந்து வாபஸ் வாங்கியிருப்பாங்க. அடுத்து வட்டார மொழிகள் பத்திரிகை சட்டத்தை இவர் தான் நீக்கியிருப்பார். நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பார். இந்திய பத்திரிகைகளை ரொம்ப தணிக்கைக்குள்ளாக்குனா வட்டார மொழிகள் பத்திரிகை சட்டத்தை அவர் நீக்கியிருப்பார். 1881 ஃபஸ்ட்டு சின்க்ரோனஸ் சென்சஸ் பார்த்து இல்லைங்களா, அது இவர் தான் செஞ்சுருப்பார். அடுத்து ஹண்டர் குழு அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு குழுவை 1882 அப்பாயின் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஆக்ட் 1881 கொண்டு வந்திருப்பார். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்தியாவில் அந்த கிராம அளவிலான அரசுகளை கொண்டு வந்தது இவர் தான். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும், நடுவில் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்திருக்கும், அதை திரும்பவும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அடுத்து மின்டோ பிரபு, இவர் வந்து மின்டோ 2ங்க. இவர் மின்டோ 1 நம்ம பார்த்துட்டோம். இவர் மின்டோ 2 1905 10 வரைக்கும் இருப்பார். இந்த முஸ்லீம் லீக்னு சொல்லி ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 6 பேர் சேர்ந்து இவர் தான் முதல்ல போய் பார்ப்பாங்க. 6 பேரோ 11 பேர் இவர் தான் ஃபஸ்ட்டு போய் பார்ப்பாங்க. மீட் பண்ணி எங்களுக்கு தனி தொகுதி கொடுங்க, எங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி முஸ்லீம் சார்பாக போய் பேசுவாங்க. இவரும் ஒத்துக்குவார். அதன் அடிப்படையில் 1909 மின்டோ மார்லி அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தனி தொகுதிகளை கொடுத்துருப்பாங்க. ஸோ இவரோட அந்த மின்டோ பிரபு காலத்தில் தான் இந்திய தேசிய காங்கிரஸில் சூரத் பிளவு நடக்கும் 1907.
மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு சொல்லி 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க, 2 பிரிவாக பிரிஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து கர்சன் பிரபு 1899 1905 வரைக்கும் இருந்தவர். மோசமான ஒரு ஆள். வங்க பிரிவினை இவர் காலத்தில் தான் நடந்திருக்கும். பல்கலைக்கழகங்கள் சட்டம் சொல்லி 1901 என்னமோ 1901 4 ஏதோ அந்த இயரில் வந்து பல்கலைக்கழகங்கள் சட்டம் வந்திருக்கும். நான் ஏற்கனவே கர்சன் பிரபுவை பற்றி நம்ம டே 2ல் சொல்லியிருப்பேன். அதனால் அந்த வீடியோவில் தெளிவாக அந்த இயர்ஸை கொடுத்துருப்போம், பார்த்துக்கோங்க. அடுத்து கர்சன் கிட்ஸ்னர் கண்ட்ராவர்சின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருங்க. கர்சன் அப்படிங்கிறவர் அந்த காலத்தில் இருந்த வைஸ்ராய், கிட்ஸ்னர் அப்படின்றவர் அந்த காலத்தில் இருந்த தலைமை இராணுவ தளபதி. சரிங்களா? ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமை இராணுவ தளபதி ஆனால் கிட்ஸ்னர் வந்து ஒரு பிரச்சனை வரும். கர்சன் என்ன சொல்லுவார்னா, இராணுவம் வந்து வைஸ்ராய் தலைமையில் கீழே தான் இயங்கணும், வைஸ்ராய் சொல்கிறத இராணுவம் செய்யணும்னு சொல்லி அது காலங்காலமாக அப்படி தான் இருக்கும். கர்சன் அதை தான் விரும்புவார். ஆனால் கிட்ஸ்னர் என்ன சொல்லுவார்னா, இராணுவத்தோட கண்ட்ரோலை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் தனியாக கேட்பார். ஸோ இராணுவ தளபதி இராணுவத்தோட மொத்த கண்ட்ரோலில் எங்கிட்ட தான் இருக்கணும், நான் என்ன நினைக்கிறேன் அதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். சிவிலியன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது, சிவிலியன்னா இந்த வைஸ்ராய் கண்ட்ரோலில் ராணுவம் இருக்கக்கூடாது, அது மிலிட்ரி மேன் கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு சொல்லி கிட்ஸ்னர் சொல்லுவார். இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், கிட்ஸ்னருக்கு சப்போர்ட் பண்ணும், கர்சனுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்போ என்ன ஆகும், வேறு வழி இல்லாமல் கர்சன் பதவி விலகிடுவார். இந்த கண்ட்ராவர்சி 1904 வரும். அவர் கர்சன் பிரபு பதவி விலகிறதுக்கான காரணம் இந்த கர்சன் கிட்ஸ்னர் கண்ட்ராவர்சி. அடுத்து யங் மிஷன் அப்படின்னு சொல்லி யங் ஹஸ்பண்ட், அதுதான் பேர், அவர் பேர் யங் ஹஸ்பண்ட். ஸோ அந்த யங் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷனை வந்து பார்த்திங்கன்னா 1903 to 4 இந்த ஆண்டுகளில் இவர் திபெத்தை நோக்கி அனுப்புவார். ஆக்சுவலி பேருக்கு தான் மிஷன் பார்த்தோன்னா நீங்கள் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துகிற ஒரு தூதுக்குழுன்னு நினைக்காதீங்க, அது ஒரு படையெடுப்பு. அந்த படையெடுப்பை இவர் பண்ணியிருப்பாப்பில். கர்சன் வந்து ஒரு திபெத்தை நோக்கி படையெடுப்பை நடத்தியிருப்பார். எதுக்குன்னா, இந்தியாவுக்கும் திபெத்துக்கு நடுவில், அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் திபெத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதிகள் சரியாக வரையறை செய்யலை. அதே மாதிரி இந்த திபெத்தில் வந்து ரஷ்யாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு படையெடுப்பு நடத்தி திபெத்தை மிரட்டி வைக்கணும்னு சொல்லி ஒரு படையெடுப்பு நடத்துவார். உடனே 1904 லாசா ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் திபெத்து கூட. சரிங்களா? திபெத்தோட தலைநகரம் லாசா. இப்போ திபெத்தை வந்து சைனா பிடிச்சி வச்சிட்டாங்க மொத்தமாக. சரிங்களா? ஓகே. அடுத்து விச் ஈவெண்ட் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக் இன் 1906. முஸ்லீம் லீகை 1906 தொடங்குறதுக்கு காரணமாக அமைந்த நிகழ்வு எதுன்னு கேட்குறாங்க. மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸான்னு கேட்டால் கிடையாது, ஏன்னா 1917 தான் வந்திருக்கும். அப்போ இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆனால் இது 1861 1909 அப்படின்னு சொல்லி நிறைய மூமெண்ட்டில் வந்திருக்கும். இதுவும் கிடையாது. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஆனால் ஆக்சுவலி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்கும் பொழுது தான் முஸ்லீம்களுக்கு ஒரு விஷயம் தோணும், நமக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு இருக்கணும். இப்போ வந்து அதாவது அது பிரிட்டிஷ்காரங்க பண்ண ஒரு சதி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இந்த மாதிரி முஸ்லீம்ஸை வந்து யோசிக்க வைக்கணும்னு சொல்லி இந்துக்கள் வந்து அவங்களுக்கு சார்பாகவே எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு அமைப்பு இருந்தால் நம்மளோட பார்வையும் சொல்லலாம்னு சொல்லி இவங்க வந்து அந்த ஒரு எண்ணம் தோன்றியதுக்கு காரணம் முஸ்லீம் லீக்னு ஒரு தனியாக ஒரு அமைப்பு, அது முஸ்லீம் லீக்னு கிடையாது, ஏதோ ஒரு தனி அமைப்பு நமக்கு இருக்கணும்னு சொல்லி யோசிக்க வச்ச அமைப்பு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஆனால் இதுதான் வந்து அதை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷனில் இந்த சிம்லா டெபுடேஷன் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா இதுதான் காரணம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சிம்லா டெபுடேஷன் இருக்கிறதுனால இது காரணம் கிடையாது. சிம்லா டெபுடேஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா SSC GD 2025 12 பிப்ரவரியில் ஷிஃப்ட் 2ல் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்லா டெபுடேஷன்னா என்னங்கிறத சொல்லிடுறேன். சிம்லா டெபுடேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1906 அதில் ஆகா கான் அப்படிங்கிறது தானே இந்திய யூனியன் முஸ்லீம் லீகோட முதலாவது பிரசிடென்ட் பார்த்தோம். இவங்க தலைமையிலான ஆகா கான் 3 தலைமையிலான ஒரு டீம் வந்து போயிட்டு யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்டோ பிரபுவை சந்திக்கிறாங்க. சந்தித்து எனக்கு முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுக்குன்னு கேட்குறாங்க. அது 1909 தனி தொகுதிகளும் வழங்கிடுறாங்க. ஸோ அப்போ இவங்க போய் மீட் பண்ணும்பொழுது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நீங்கள் உங்களுக்கு மின்டோ பிரபு என்ன சொல்கிறார், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் செய்கிறேன், கண்டிப்பாக செய்கிறேன், ஆனால் நீங்கள் உங்களோட சொந்த நலனை யோசித்து பார்த்து செயல்படுங்க, இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்லுதனோ இல்லை மற்ற யாரோ சொல்கிறாங்கன்னா கேட்டுட்டு நடக்காதீங்கன்னு சொல்லுவார். ஸோ அப்போ இந்த மொமெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆல் இண்டியா முஸ்லீம் லீக்னு ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக அமையும். அப்போ நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணால் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் போல் அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்ச தருணம் இதுதான். சரிங்களா? ஸோ சிம்லா டெபுடேஷன் தான் இந்த முஸ்லீம் லீக் தொடங்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். சரிங்களா? ஓகே. இங்கே மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் மாண்டேக் அப்படிங்கிறது வந்து 1919 நடந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மாண்டேக் அப்படிங்கிற ஒரு செயலர், இந்திய அரசு செயலர்னு சொல்லி இங்கிலாந்தில் இருப்பார்னு சொல்லி நான் நேற்று சொல்லியிருப்பேன் உங்களுக்கு டே 2 வீடியோவில். நேற்றுனா டே 2 வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதே மாதிரி செம்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிற வைஸ்ராய், இந்தியாவில் இருந்த வைஸ்ராய், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சீர்திருத்தத்தை முன்வைக்கிறாங்க. என்ன சீர்திருத்தம் அப்படின்னா, அந்த சீர்திருத்தம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டாக வெளியாகுது. 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டாக வெளியாகுது. இதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா,
யார் யாருக்கு தனி தொகுதி கொடுக்குறாங்க பாருங்கள். கிறிஸ்தவருக்கும் ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கும் தனி தொகுதிகள் கொடுக்குறாங்க. எப்படி 1909 முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுத்தாங்களோ அது மாதிரி 1919 கிறிஸ்தவர்களுக்கும் ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் தான் 1932 எஸ்சிகளுக்கு தனியாக கொடுப்பாங்க. பட் அதை அப்போஸ் பண்ணி பூனா பேக்ட் கையெழுத்தாயிரும். சரிங்களா? இவங்க கொண்டு வந்த இந்த சீர்திருத்தத்தின்படி என்ன விஷயம்னா, அது வரைக்கும் இந்தியா முழுவதையும் சென்ட்ரல் லெவலில் இருந்து பார்த்திங்கன்னா வைஸ்ராய் ஆட்சி செய்வார். ஒவ்வொரு மாகாண லெவலில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லி ஒரு மாகாணத்தில் இருந்தது. அப்போ மெட்ராஸ் மாகாணத்தை ஒரு ஆளுநர், பிரிட்டிஷ் ஆளுநர் ஆட்சி செய்வார். இங்கே அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அந்த டீமில் ஒருத்தர் 1-2 இந்தியன்ஸ் இருப்பாங்க, மீதி எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க தான் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ இருக்க மாதிரி பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, இங்கே சிஎம்மு அப்படிலாம் யாரும் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இந்தியர்கள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கன்னு கேட்கவும் வேறு வழி இல்லாமல் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வராங்க. ஒன்று ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அண்ட் டிரான்ஸ்பர்ட் சப்ஜெக்ட்னு சொல்லி அரசின் பொறுப்புகளை 2 விதமாக பிரிக்கிறாங்க. இதில் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்டுங்கிறது கவர்னர், அதாவது பிரிட்டிஷ் கவர்னரோட கண்ட்ரோலில் இருக்கும். டிரான்ஸ்பர் சப்ஜெக்ட்டுங்கிறது மினிஸ்ட்ரி, யார் எலெக்ஷன் ஒன்று வச்சு அதில் மினிஸ்ட்ரியை செலக்ட் பண்ணி அவங்க கண்ட்ரோலில் கொடுக்குறது. இதில் ரிசர்வ் சப்ஜெக்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸு, அடுத்து தபால் தந்தி, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் ரிசர்வ்டு சப்ஜெக்டில் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனு, இரிகேஷனு, விவசாயம், கல்வி, சுகாதாரம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டில் கொடுத்து ஒரு எலெக்ஷனும் வச்சு 1920 வைப்பாங்க. அந்த எலெக்ஷன் 1920 ஒரு எலெக்ஷனும் வச்சு அதில் யார் எலெக்ட் ஆகிறாங்களோ அவங்க தலைமையில் அவங்கள சிஎம் ஆக்கி அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரியும் உருவாக்கி அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டில் அவங்க வச்சுக்கிறது, ரிசர்வ் சப்ஜெக்ட்லாம் கவர்னர் வச்சு அவர் அதிகாரம் செலுத்துறது. இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990 சொல்லியிருக்கோம். இதுதான் வந்து மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம். ஸோ ஒரு மாகாண லெவலில் இந்த மாதிரி பண்ணிட்டா மத்திய அளவில் என்ன பண்ணலாம்னா 2 அவைகள் பை கேமரல் லெஜிஸ்லேஷனை வந்து கொண்டு வரணும் மத்திய அளவில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மாகாண அளவில் டயார்சி, மத்திய அளவில் பை கேமரல். சரிங்களா? இதுதான் வந்து 1919 மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம். இதுலேயே இந்த தனி தொகுதி கொடுத்துருப்பாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, கிறிஸ்துவர் அண்ட் ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு. அடுத்து சிம்லா டெபுடேஷன் சொல்லியாச்சு. ஓகே. விச் மூமெண்ட் வாஸ் லான்ச்டு இன் 1942 வித் த கால் ஆஃப் டூ ஆர் டை? 1942 செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட இயக்கம் எது? இதுதான் கேள்வி. இது எதில் கேட்டிருக்காங்கன்னா SSC GD 2025 February 25 அன்றைக்கி நடந்த ஷிஃப்ட் 2ல் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. குவிட் இந்தியா மூமெண்ட், இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். வெள்ளையனே வெளியேறி இயக்கம். சரிங்களா? 1942. ஸோ இது இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டை பற்றி Day 1 வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அங்கேயும் இருக்குது, அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப அதை இங்கே சொல்கிறது யூஸ்லெஸ். அதனால் நீங்கள் Day 1 வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் குவிட் இந்தியா மூமெண்ட்டை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே போய் பாருங்கள். சரிங்களா? ஓகே. இதில் டூ ஆர் டைங்கிறது யார் சொன்னதுன்னு சொல்கிறேன். பாதி விஷயம் அங்கே இருக்குங்க, பார்த்துங்க. என்னடா குவிட் இந்தியா மூமெண்ட்டில் முக்கியமானதெல்லாம் காண நினைக்காதீங்க, அது அங்கே இருக்கும், போய் பாருங்கள். வீடியோ யாரும் பார்க்க மாட்டேங்கிறதால தான் நான் வேணும்னே அந்த நோட்ஸை ஸ்கிப் பண்ணேன். ஓகே. டூ ஆர் டைங்கிறது மகாத்மா காந்தி அவர்கள் தன்னுடைய அந்த உரையில் குவிட் இந்தியா மூமெண்ட்டுக்கான கால், அந்த உரை அந்த மூமெண்ட் அனௌன்ஸ் பண்ணி நடத்துவார் இல்லைங்களா, அந்த உரையில் அவர் பேசின வார்த்தை. ஸோ அகிம்சை, ஒரு கன்னத்தை காட்டினா இன்னொரு கன்னத்தையும் காட்டுங்க. நம்ம வந்து வயலன்ஸில் ஈடுபட்டால் வந்து ஒரு வயலன்ஸுக்காக சௌர சம்பவத்துக்காக அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டையே நிறுத்தினவர் இவர் காந்தி. ஆனால் அவரே ஒரு கட்டத்தில் பொறுமை வந்து டூ ஆர் டை, ஒன்று இந்த பிரிட்டிஷ்லேருந்து விடுதலை பெறுவதற்காக போராடுவோம், அல்லது அந்த போராட்டத்தில் செத்து மடிவோம். அதை தான் செய் ஆர் செத்து மடி அல்லது செத்து மடின்னு சொல்லி முடிப்பார். அந்த மாதிரி நம்ம இந்த வேலையை செஞ்சு அவனை பிரிட்டிஷ்லேருந்து சுதந்திரத்தை வாங்கி அவனை ஒன்று வாங்கணும் இல்லை சாகணும், எதுவும் அதெல்லாம் பார்த்துருவோம்னு சொல்லி பேசினவர் மகாத்மா காந்தி. ஸோ அவர் பேசினாரான்றதே ஆச்சரியமாக இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து முக்கியமான ஆட்கள், குவிட் இந்தியா மூமெண்ட்டில் முக்கியமான ஆட்கள் யாருன்னா அருணா ஆசஃப் அலி, உஷா மேத்தா, இவங்க 2 பேரும் நோட்டபிள் பர்சன்ஸ். அருணா ஆசஃப் அலி என்ன பண்ணுவார்னா அந்த டைமில் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியோட ஹெட்டாக இருந்தவங்க இவங்க தான். இவங்க அந்த கவாலியா மைதானத்தில் இந்திய கொடியை ஏற்றியவங்க இவங்க தான். சரிங்களா? இது வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கவாலியா டேங்க் மைதானில் ஃப்ளாக் ஹோய்ஸ் பண்ணவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து உஷா மேத்தா, அண்டர் கிரவுண்ட் ரேடியோவை இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் டைமில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரியாமல் தகவல் பரிமாற்றம் செஞ்சவங்க இவங்க தான், உஷா மேத்தா. சரிங்களா? இந்த டைமு இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இணை அரசுகள், அதாவது பேரலல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு பக்கம் ரன் ஆகிட்டு இருக்கோம், இவங்க ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி இவங்க வந்து நாங்கள் தான் அரசு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே கிடையாது, அவங்க இனிமேல் அவங்களுக்கு யாரும் டாக்ஸ் கட்டாதீங்க, எங்களுக்கு டாக்ஸ் கட்டுங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்ககிட்டலாம் சொல்லாதீங்க, பிரிட்டிஷ்கிட்ட சொல்லாதீங்க, அவங்க ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு இணை அரசு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இணை அரசுனா கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கோம், அந்த கவர்மெண்ட்டுக்கு அப்போசிட்டாக இவங்க ரன் பண்ணுறது. இது எப்போ இந்த இணை அரசுகள் பேரலல் கவர்மெண்ட் வரும்னா அந்த லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப வீக் ஆகும்போது இந்த மாதிரி பேரலல் கவர்மெண்ட்ஸ்லாம் வரும். சரிங்களா? ஸோ பலியா அப்படிங்கிறதுல சிட்டு பாண்டிய வந்து தொடங்குறாரு இணை அரசு. தம்லுக் அப்படிங்கிறதுல ஜாத்தியா சர்க்கார் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து ஒரு சர்க்காரை நடத்துகிறாங்க. சத்தாராவில் வந்து பிரதி சர்க்கார் அப்படிங்கிற ஒரு
இணை அரசை நானா பட்டேலும் ஒய்பி சவானும் சேர்ந்து நடத்துகிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து முக்கியமான இணை அரசுகள். இந்த 1942 குவிட் இந்தியா மூமெண்ட்டின் போது தொடங்கப்பட்ட இணை அரசுகள். இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டில் காந்தி வந்து ஒரு 4 தரப்புக்கு வேண்டுகோள் வைப்பார். 1, கவர்மெண்ட் சர்வெண்ட், நீங்கள் கவர்மெண்ட் சொல்கிற எந்த வேலையும் செய்யாதீங்க. நீங்கள் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஃபஸ்ட்டு 1920 நடந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டில் நீங்கள் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருப்பார். சரிங்களா, கவர்மெண்ட் ஸ்டாஃபை பார்த்து வேலையை ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ என்ன சொல்லுவார்னா, வேலையை ரிசைன் பண்ணாதீங்க, ஆனால் கவர்மெண்ட் சொல்கிற எந்த வேலையும் செய்யாதீங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு ஏதோ ஒரு வேலை இருந்ததுன்னா அதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லுவார். அடுத்து வீரர்களை பார்த்து என்ன சொல்லுவார்னா, அவங்க சொல்கிற எதையும் கேட்காதீங்க, அங்கேயே இருங்க, நீங்கள் வந்து அவங்க கூட ஒத்துழைக்காதீங்க, அவங்க வந்து யாரையாவது சொன்னால் சுடாதீங்க, எதையாவது செய்ய சொன்னால் செய்யாதீங்க, நீங்கள் அவங்கள ரெஃப்யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவார் வீரர்களுக்கு. 3வது விவசாயிகளுக்கு என்ன சொல்லுவார்னா, நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அடுத்து சுதேசி மாகாணங்கள் இருக்கக்கூடிய மக்கள். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மொத்த இந்தியாவும் பிரிட்டிஷ்காரோட கண்ட்ரோல்லே இருந்ததான்னு கேட்டால் கிடையாது. ஈவன் தமிழ்நாட்டிலே புதுக்கோட்டை வந்து சமஸ்தானம், அவங்க வந்து ஒரு சுதேச அரசு கண்ட்ரோலில் அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மைசூருங்கிறது அது தனி சமஸ்தானம், ஹைதராபாத்துங்கிறது தனி சமஸ்தானம். இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனி நாடாக வந்து இயங்கிட்டு இருந்தாங்க, பிரிட்டிஷ் உட்பட்ட, ஆனால் தனி நாடு அவங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த மன்னர்கள் வந்து இயங்கிட்டு இருப்பாங்க. அந்த சுதேசி மாகாண மக்கள் எல்லாம் அந்த சுதேசி அரசர் இந்திய விடுதலைக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் அவர் கூட சேர்ந்து போராடுங்க. ஒருவேளை இந்திய விடுதலைக்கு ஆப்போசிட்டாக பிரிட்டிஷ்காரங்க வந்து கூட அவங்க வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தாருன்னா அவருக்கு எதிராக போராடுங்கன்னு சொல்லி 4 தரப்புக்கு வேண்டுகோள் விடுத்திருப்பார் காந்தி. சரிங்களா, ஓகே. இந்த போராட்டத்தில் உயிரிழந்த ஒரே நபர் யாருன்னா குஷால் கன்வர். இவர் தான் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க, இவரை மட்டும்தான். இந்த 1942 குவிட் இந்தியா மூமெண்ட்டில் உயிர் சேதமே இருக்காது, ஆனால் இவர் ஒருத்தரை மட்டும் தூக்கில் போட்டிருப்பாங்க. ஒரே தியாகி இவர் தான். சரிங்களா, அடுத்து, who among the following was the Shehnai player and performed at Delhi's Red Fort as the Indian flag unfurled at the hour of India's independence on 15 August 1947? August 15, 1947 அன்னைக்கு. ஸோ செங்கோட்டையில் ஷெனாய் இசையை வந்து நிகழ்ச்சியை நிகழ்த்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு செங்கோட்டையில் நடந்த அந்த சுதந்திர தின விழாவின் போது ஷெனாய் இசையை இசைத்தவர் யார் அப்படிங்கிற அந்த வித்வான் ஒருத்தர் வந்து இசைத்திருப்பார். அதை வந்து பர்சனலாக நேருவே அவர் இன்வைட் பண்ணியிருப்பார். யாருன்னா பிஸ்மில்லா கான் அவர்களை தான் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு நேரு வந்து ஒரு உரையாற்றுவார். ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி அப்படின்னு சொல்லி, விதியுடன் நாம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம்னு ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு ஸ்பீச் அது. அந்த ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி ஸ்பீச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி இவரை வந்து இசைக்க சொல்லுவாங்க, ஷெனாய் இசைக்க சொல்லுவாங்க. சரிங்களா, நடந்தது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு. இந்த ஆகஸ்ட் 15, 1947 அன்னைக்கு, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த அந்த விழா கொண்டாட்டத்தின் போது காந்தி ஆப்சென்ட், அங்கே இருந்திருக்க மாட்டார். கேள்வி கேட்பாங்க, காந்தி இருந்தாரா, பங்கேற்றாரெலாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கொடுப்பாங்க. அவர் அங்கே இருக்க மாட்டார். கல்கத்தாவில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கும், அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு போயிருப்பார், நவகாலி அந்த ஏரியாவில். சரிங்களா, ஸோ அவர் இங்கே இருக்க மாட்டார் காந்தி. ஓகே, கொடியேற்றம் வந்து செங்கோட்டையில் லஹோரி கேட்டில் கொடியேற்றிருப்பாங்க. இதையே ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க, எந்த கேட்டில் இவர் வந்து கொடி ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி எம்டிஎஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. லஹோரி கேட். சரிங்களா, செங்கோட்டை கொடி ஏற்றின இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையில் தான் ஏற்றிருப்பார். அங்கே லஹோரி கேட், அதை லாகூர் கேட்னு சொல்லுவாங்க. லாகூர் கேட். ஓகேவா, நெக்ஸ்ட், 1930 தண்டி உப்பு சத்தியாகிரகத்தை வழி நடத்தியவர் யார்? ஸோ யார் வந்து சால்ட் மார்ச், இது தப்பாக இருக்குது, மார்ச். Who led the salt march to Dandi in 1930? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் தான் தலைமை ஏற்றிருப்பார். சட்டமறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதி, சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட், சிடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட். ஸோ அதோட அடுத்து QIM அப்படின்னா குவிட் இந்தியா மூமெண்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா NCMனா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு. சரிங்களா, இதெல்லாம் வந்து காந்தி நடத்திய மூமெண்ட்ஸ். ஸோ தண்டி யாத்திரை அப்படிங்கிறது சட்டமறுப்பு இயக்கத்தோட ஒரு துவக்கமாக அதை தான் சொல்லுவாங்க. தண்டி யாத்திரைங்கிறது 12 மார்ச் 1930 6 ஏப்ரல் 1930 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 days நடந்த ஒரு யாத்திரை, ஒரு நீண்ட நடைபயணம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபர்மதி ஆசிரமம், குஜராத்தில் இருந்த சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரைக்கும், கடற்கரை, தண்டிங்கிறது குஜராத்தில் ஒரு கடற்கரை பகுதி, அது வரைக்கும் நடக்கிறாங்க. ஒரு எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி மற்றும் அவரை சார்ந்த ஒரு 78 பேர், மொத்தம் 78 பேர் இந்த யாத்திரையில் கலந்து கொள்கிறாங்க. மொத்தம் 241 மைல் நடந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தண்டி போயிட்டு அங்கே கடற்கரையிலேருந்து உப்பு காய்ச்சுறாரு. ஏன் இந்த உப்பு காய்ச்சுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உப்பு அப்படிங்கிறது மக்கள் எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு பொருள்.
இந்த பொருளை வந்து நம்ம மோனோபாலியாக இருந்தால் நம்ம நிறைய விற்கலாம். ஏன்னா பிரிட்டிஷ் அப்படிங்கிறதே வந்து ஒரு அடிப்படையில் ஒரு வியாபாரம் செய்ய வந்தவன் தானே. அவன் வந்து அப்போ கவர்மெண்ட் தான் வந்து உப்பு காய்ச்சணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தனிநபர்கள் காய்ச்சக்கூடாதுன்னு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இது வந்து ரொம்ப பெரிய அநீதின்னு சொல்லி காந்தி அந்த சட்டத்தை மீறும் விதமாக இந்த தண்டி யாத்திரையை நடத்தியிருப்பார். சரிங்களா? ஓகே. அடுத்து இது வந்து உப்பு சட்டத்துக்கு அகைன்ஸ்டான ஒரு யாத்திரை. நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது தண்டி யாத்திரை. இதில் இவர் பண்ணதும் இவரை தொடர்ந்து நிறைய பேர் நாடு முழுவதும் பல இடத்துல பண்ணுவாங்க. அதில் தர்ஷனா உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமானது. இதுவும் குஜராத் கடற்கரை பக்கம் தான். இதோட தலைமை யாருன்னா அப்பாஸ் தியாப்ஜி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அடுத்ததாக சரோஜினி நாயுடு அப்படிங்கிறவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. சரோஜினி நாயுடு, அப்பாஸ் தியாப்ஜி, இமாம் சாஹிப், மணிலால், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தர்ஷனா உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா தர்ஷனா உப்பு சத்தியாகிரகமும் வந்து காந்தி தான் கலந்துக்கிறதா இருந்தது. ஆனால் காந்தியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த தண்டி யாத்திரை முடிஞ்ச உடனே காந்தி அரெஸ்ட் பண்ணுறாங்க. தென் இவங்க வந்து இந்த மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராஜாஜி என்ன பண்ணுவார்னா திருச்சி டு வேதாரண்யம் 100 கிலோமீட்டருக்கு 100 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நடந்து போய் அங்கே உப்பு எடுத்திருப்பார். சரிங்களா? மிகப்பெரிய தடியடிலாம் நடக்கும் அந்த போராட்டத்தில். இதில் வந்து அச்சமில்லைன்னு ஒரு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து மலபார் கேரளாவில் கேலப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் தலைமையில் இந்த போராட்டம் நடந்திருக்கும். ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் கோபால பந்து சௌத்ரி அப்படிங்கிற ஒரு தலைமையில் நடந்திருக்கும். பீகாரை பொறுத்த வரைக்கும் அம்பிகா காந்த் சின்ஹா அவர் தலைமையில் இந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். பீகாரில் கடலே இல்லை எங்கேயா காய்ச்சிருப்பாங்க கேட்டிங்கன்னா நாகாஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகாஸ் குளம், அந்த குளத்தில் உப்பு காய்ச்சிருப்பாங்க. சரிங்களா? பெஷாவரில் கான் அப்துல் கஃபார் கான் இந்த போராட்டத்தை நடத்தியிருப்பார். சரிங்களா? ஓகே. அடுத்து மணிப்பூர், நாகாலாந்தில் இங்கெல்லாம் கடலை இல்லை, பட் அவங்க இந்த போராட்டத்தில் கலந்துருப்பாங்க. யாருன்னா பர்டிகுலரில் ராணி கைடின் லியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 13 வயது நிரம்பிய ஒரு பெண் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அரெஸ்ட் ஆவாங்க. கடைசியில் இவங்க வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஜவஹர்லால் நேரு தான் அவர் வந்து அவங்களை வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணி விடுவார். சரிங்களா? அவரே நேரில் போய் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தோட ஒரு பார்ட். சட்டமறுப்பு இயக்கம் அப்படிங்கிறது 1930 நடந்த ஒரு இயக்கம். சரிங்களா? இந்த இயக்கம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து வட்டமேசை மாநாடுகள்லாம் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இந்த இயக்கத்தை தற்காலிகமாக நிறுத்திருப்பாங்க. அப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணும்பொழுது காங்கிரஸையும் அதை சார்ந்தவர்களையும் தடை செய்து சட்டம் இயற்றிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே கிளாஸில் பார்த்துருப்போம். ஓகே. ஸோ மொத்தம் இதோட இந்த கொஸ்டின்ஸ் முடியுதுங்க. இந்த 2025 எஸ்எஸ்சி ஜிடியில் மொத்தம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் 14 நாட்கள் 3 ஷிஃப்ட்டுக்கு வீதம் 42 செட்டு கொஸ்டின் இருந்தது. அந்த 42ல் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸை பிரித்தோம். ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் அரௌண்ட் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஹிஸ்ட்ரியில். அதில் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியா அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் அரௌண்ட் ஒரு 37 கொஸ்டின்ஸ், 37 to 40 கொஸ்டின்ஸ்னு வச்சுங்களேன். இதே வந்து ஏன்ஷியன்ட்டில் அதே மாதிரி ஒரு 40 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம மாடர்ன் முடிச்சிட்டோம். 3 வீடியோக்கெலாம் போட்டிருக்கோம். இந்த நம்ம வீடியோஸோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். ஒரு கொஸ்டினை பார்க்குறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஃபேக்டர் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், சட்டமறுப்பு இயக்கம்னா ஒரு 80% கொஸ்டின் இதுக்குள்ளே தான் வர முடியும். இதை தாண்டி வர முடியாது. அவ்வளோ ஃபேக்டரில் கொடுத்துருப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் இதை ஷேர் பண்ணுறேன். நம்ம டெலகிராம் தமிழ்வேல் மெட்டீரியல்னு சொல்லி ஒரு டெலகிராம் குரூப் இருக்கும். அந்த குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் நீங்கள் உங்களோட ஓன் கைப்பட மெட்டீரியல் நோட்ஸ் எடுத்துங்க. ஸோ இதே மாதிரி அடுத்ததாக ஏன்ஷியன் இந்தியாவுக்கு போட போகிறேன். நெக்ஸ்ட்டு பாலிட்டிக்கு போடுவேன், ஜாகிரஃபி போடுவேன். ஒவ்வொன்றுத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக ஜிடிக்கு உண்டு. இந்த கொஸ்டின்ஸை பாருங்கள். பார்த்துட்டு தென் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சுருப்பீங்களா, அரிகந்தோ லூசன்ட்டோ இல்லை சம்திங் ஸ்கூல் புக்கோ ஏதோ ஒரு புக்கு நீங்கள் வச்சுருப்பீங்களா, அந்த புக்கை ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஸோ புரியுதுங்களா? அந்த புக்கை படிச்சுட்டு இதை பார்த்தாலும் சரி, இல்லை அதை பார்த்துட்டு அதை படித்தாலும் சரி, சிலபஸை ஒரு வாட்டி பார்த்துங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி பார்ட்டுக்கு தமிழரசி மேடம் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்காங்க. அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா மாடல்ஸையும் அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. அது ஜிடிக்கு மட்டும் இல்லைங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் டி அட்டன் பண்ணாலும் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்டிஎஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அந்த மாடல் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதை பாருங்கள். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாதீங்க. ஒருத்தவங்க பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ மாடர்ன் இந்தியாவில் மொத்தம் இதோட சேர்த்து 3 வீடியோ இருக்குது. 3த்தையுமே பார்த்துடணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும். அந்த பலன் முழுமையாக கிடச்சிருக்கும். அதே மாதிரி தான் அந்த சைக்காலஜிக்கும் அவங்க கொடுக்குற எல்லா வீடியோஸும் பார்க்கணும். அவங்க 50 டேஸ் கொடுக்க போகிறாங்க. தொடர்ந்து 50 டேஸ் கிராஷ் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே ஃப்ரீ தான். இதை வந்து நம்ம வெளியில் பே பண்ணி வாங்குவோம். இங்கே ஃப்ரீ தான். நீங்கள் கம்ப்ளீட்டாக படிங்க எல்லாத்தையும். ஆனால் சும்மா ஏனோ தானோ ஒரு வீடியோ பார்க்குறது அடுத்த வீடியோ பார்க்குறதுல அப்படி விடாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.